ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போடும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கொஞ்சம் தந்தையும் நீயே தாயும் நீயே சத்குருநாதனும் நீயே சிந்தையும் துருகி தேடி செம்பாக்கம் தேசிகன் உருவையும் கண்டேன் பைந்தமிழ் எமக்கருள் பொன்னம்பலவனே பரமதேசிகனே. யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறவை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாதரையே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நம பார்வதி வதையே தென்னாடுடைய சிவனே போற்றி முருகனுக்கு. பேரன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே வள்ளல் பெருமானுடைய அடியார் பெருமக்களே அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு 2026ஆம் வருடம் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த விழாவிலே வள்ளல் பெருமானுடைய வாழ்வும் பார்க்கும் என்கின்ற தலைப்பிலே நம்ம இப்போ சிந்திக்க உள்ளோம். கிடைப்பதற்கு அரிய பிறவி மானிட பிறவி. 84 லட்சம் சட்டை இருக்கு, 84 லட்சம் உடம்பு. 100 இல்லை 200 இல்லை 1000 இல்லை 2000 இல்லை 10,000 இல்லை லட்சம் இல்லை 84 லட்சம் கூடு இது மாதிரி சட்டை. அதுல ஒண்ணு மனித சட்டை. அது கிடைச்சிருக்குதுன்னா மிகப்பெரிய பெரிய ஒரு புண்ணியம் பண்ணிருக்கும். சாமி அவ்வளவு சொல்றாரு இந்த மனித பிறவியுடைய மேன்மையை பற்றி. வள்ளலார் அவ்வளவு சொல்றாரு. எந்த ஒரு உயிரினத்திற்கும் இல்லாத ஒரு அரிய பெரிய ஒரு பாக்கியம் இந்த மனித பிறவிக்கு உண்டு. ஏன்னா தன்னை யாருன்னு உணர்ந்து அந்த நிலையை அடைஞ்சிடலாம். பெருமானுடைய கருணையினாலே இந்த உடலை நமக்கு கொடுத்திருக்கிறார், இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் உறுதிட்டு சொல்றேன். நீங்க ஒன்னா எல்லா உயிரினங்களை கவனிங்க. எல்லாத்துடைய முதுகெலும்பு இப்படிதான் இருக்கும். மாடுடைய முதுகெலும்பு இப்படி இருக்கும், ஆடுடைய முதுகெலும்பு இப்படி இருக்கும். மற்ற எல்லா உயிரினங்களையும் நீங்க கவனிச்சு பாருங்க, யாருக்கும் முதுகெலும்பு நேரா இருக்கு. அப்படி நேரா இருக்கிற ஒரே ஒரு உயிரினம் எதுனா நம்ம மனிதன் தான். மனுஷனுக்கு ஒண்டிதான் முதுகெலும்பு நேரா இருக்கும். முதுகெலும்பு நேரா இருந்தா 6 சக்கரமும் சீரா வேலை செய்யும். இறைவனை அடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு நுட்பம் நம்ம மனித உடல்ல இருக்கு. அப்படிப்பட்ட கிடைப்பதற்கு அரிய இந்த பிறவியை பயன்படுத்தி இதே பிறவிலேயே நம்ம அந்த நிலையை அடைஞ்சிடணும்னு வள்ளல் பெருமான் காட்டிய நெறியை வேற இந்த உலகத்துல யாரும் காட்டு. எந்த புராணமோ இதிகாசமோ புராணம் இருக்குது, ஒருவேளை உண்மையா பொய்யா அது நம்ப முடியாது. 100% ஆதாரம். இதிகாசங்கள் இருக்குது, ஒருத்தவங்க சொல்லி நம்ம காது கேட்டு அது இருக்குதே தவிர அதனுடைய நுட்பங்கள் உண்மையா பொய்யான்னு யாரும் ஆராய்ந்ததில்லை. சாமி சத்தியம் அடிச்சு நிரூபிச்சு காமிச்சார். அவருடைய வாழ்நாள்ல அப்படியே நிரூபிச்சு காமிச்சிட்டு போனார் வள்ளல் பெருமான். வேற வழியே கிடையாது. இவர் காட்டுற மாதிரி யாரும் அந்த நுட்பத்தை செய்ததே கிடையாது. இது எல்லாரும் தான் அந்த நிலையை அடைஞ்சு அந்த இன்பத்தில் அப்படியே மூழ்கிடுவார். மூழ்கி திரும்பி வழி காமிச்சிட்டு போனவர் ஒரே ஒரு அடியார் யாருன்னு அது வள்ளல் பெருமான் தான். தான் அந்த நிலையை அடைவதே அவ்வளோ பாடுபடணும். சும்மா இல்லமா, எவ்வளோ பெரிய ரகசியத்தெல்லாம் உடைக்கிறாருன்னா யாரும் செய்ய முடியாது. ஒருத்தருடைய பையன் சரியா படிக்கல, எவ்வளோ முயற்சி பண்ணி அப்பா புத்தி சொல்லி பார்க்குறாரு, அடிச்சு பார்க்குறாரு, ஒழுங்கா படிக்கல.
எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பையன் படிக்க மாட்டேன்றான்னு அப்பாவுக்கு வருத்தமாயி போச்சு. அவனுக்கு சரி வேற வழியே கிடையாது, இவனுக்கு எதனா கைத்தொழிலாவது கற்றுக் கொடுத்துடணும், இல்லைன்னா அவன் இந்த காலத்துல வாழ முடியாது, ஏதாச்சும் ஒரு கைத்தொழிலாவது அவன் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றாரு, அவனுக்கு எந்த துறை அவனுக்கு புரியும் அப்படின்னு கவனிச்சு வீட்டு பக்கத்துல ஒரு மெக்கானிக் கடை இருந்தது. இட்டுன்னு போய் அந்த மெக்கானிக் ஐயா கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, என் பையனை படிக்க பள்ளிக்கூடம் அனுப்புனா அவனுக்கு ரொம்ப அந்த இன்ட்ரெஸ்டே கிடையாது, இவன் வாழ்க்கையில் கொஞ்சமாவது முன்னேறணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் கற்றுக்கணும், இந்த மெக்கானிக் தொழிலாவது அவனை கற்றுக் கொடுப்பா, ஒரு புண்ணியமா போன்னு சொல்லி அவர்கிட்ட சேர்த்து விடுறாரு. சரின்னு அவரும் சேர்த்துக்கிட்டார். பையன் அவர்கிட்ட வண்டி கூட இருந்து அதை எப்படி எப்படி பண்றாரு அப்படின்றத கூட இருந்து பார்த்து கற்றுக் கொண்டு வருவார். முதல் வண்டியை தள்ளி விடு, அந்த வண்டிக்கு காத்தடிக்கிறது கற்றுக் கொடுத்தார். இந்த டயர் பஞ்சர் ஓட்டுறது, என்னென்ன வேலை சில்லற வேலையெல்லாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறாரு. பையனும் கூட இருந்து நல்லா கற்றுக்கினான். என்ன ஆச்சு, பையனுக்கு வந்து அந்த தொழிலே முக்கியமானது எதுனா இன்ஜின், வண்டியுடைய இன்ஜினை கழட்டி ரெடி பண்ணணும். அதை கற்றுக்கிட்டா அவன் என்ன வேணாலும் எங்கே போனாலும் பாய்ச்சி, ஏன்னா முக்கியமானது. சும்மா அப்படி இன்ஜினை இறக்கி ஏற்றினாலே 10,000 ரூபாய் மேலே வருமானம். அதில் அதனுடைய ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி அதை சரிப்படுத்தி போட்டான்னா அவனுக்கு நல்ல லாபம் ஆகும். அந்த வேலை தான் அந்த தொழிலே முக்கியமான பங்கு. அதை வந்து அவர்கிட்ட கற்றுக்கணும்னு சொல்லி இவன் வருஷ கணக்காச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, கற்றுக் கொடுக்க மாட்டேன்றாரு. அதை மட்டும் இவன் வந்து பார்த்தான், இதை எப்படியாவது நம்ம கற்றுக்கணும், ஒளிஞ்சிருந்தா அது கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தான். கரெக்டாக இன்ஜினை கேட்டும் போதெல்லாம் அவன் கூப்பிடுவார், வாடா, அதாவது பக்கத்து கடையில் போய் டீ வாங்கிடுவான்னு அமைச்சுடுவார். இவன் போயிட்டு வர கேப்பில் கேட்டு ரெடி பண்ணிடுவார். அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டோமே நம்ம. அவன் பார்ப்பான். அடுத்த தடவை பிளான் பண்ணிட்டான், இந்த வாட்டி கண்டிப்பாக டீ கடைக்கு அமைச்சா கூட போகவே கூடாது, எப்படின்னா பார்த்துடணுன்ட்டு முடிவு பண்ணிட்டான். அதே மாதிரியே வண்டி ஃபால்ட் வந்தது. அதை வந்து தயார் பண்ணுறாங்க. பண்ணும்போது ஐயா அப்படின்னு வந்தான். அவர் என்ன சொன்னே, பக்கத்து கடையில் போய் டீ வாங்கிட்டு வந்தேன் அண்ணன், இன்னைக்கு அந்த கடை லீவுண்ணே அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், தெரியும், 3வது தெருவில் 3வது கடை இருக்குது, அந்த கடையில் போய் அந்த டீ வாங்கிடுவான்னு அனுப்புவார். இப்போ நான் பார்க்குறேன், என்ன பண்ணாலும் இந்த ஆள் மனுஷன் இதை மட்டும் சொல்லித்தர மாட்டேன்றாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். இது ஏன் சொல்லித்தர மாட்டேன்றாருன்னா, ஒருவேளை இந்த விஷயத்தை அவன் கற்றுக்கிட்டாலும் நாளைக்கு எதிரிலே கடை போட்டு அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். இந்த நுட்பம் தான் இவருடைய ஸ்பெஷலே. அந்த நுட்பத்தை நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா அவன் இந்த நிலையை அடைஞ்சிட்டானா, அவன் நல்லா பணம் பார்க்க ஆரம்பிச்சிட்டானா, எனக்கு வருமானம் போயிடுமேன்னு ஒரு சாதாரண ஒரு மெக்கானிக்கு வண்டியை கழட்டி ஒரு பழுது பார்த்து மாட்டக்கூடிய தொழிலை ஒருவனுக்கு கூட பணிபுரிகின்ற பல காலம் அவனையே நம்பி வாழ்கின்ற ஒருத்தனுக்கு சொல்லி தர மாட்டான்றான்னா, பிரபஞ்ச ரகசியத்தை ஒருவர் எடுத்து வெளியே கொடுக்குறாருன்னா அவருக்கு எவ்வளவு கருணை இருக்கணும். அதுதான் வள்ளல் பெருமானுடைய இந்த நிலை. பிரபஞ்ச ரகசியம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ஒரு நுட்பங்களை இப்படி கடைசி கட்ட பாமரன் வரையிலும் படிப்பறிவுல கூட அவனை புரிய வச்சிருவார். அதுக்காக எவ்வளவு போராடி இருக்கிறாரு. அவரை கொண்டாடுற, அதுல நம்பி வருகின்ற அடியார்களை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் கதறுகிறார், யாருன்னா உத்தரவாது வாங்கலன்னு கதறார். இந்த மெக்கானிக்கு கூப்பிடுறாரு, வாங்க நான் சொல்லி தரேன் அந்த நுட்பத்தை. போகிறதுக்கு ஆள் இல்லாத போச்சு. சாமி அவ்வளவு பெரிய ரகசியங்களை எல்லாம் யாருமே சொல்ல முடியாதுங்க. பல விஷயங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சித்தர்கிட்ட ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கடுமையான யோகம் பண்ணி கூடு விட்டு கூடு பாயிற நிலையெல்லாம் செய்வார் சித்தர். அவர்கிட்ட ஒருத்தர் வந்து சீடரா சேர்ந்து, எனக்கு அந்த குருநாதர் வந்து எல்லா நெறிமுறைய தீட்சை கொடுக்கணும், 9 விதமான தீட்சை தரணும், நயன தீட்சைன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்வையிலே இது பண்ணிடுவாங்க. பார்வையால என்ன பண்ண முடியும்னா, நயனத்தாலே ஒரு தீட்சை கொடுக்குறாருன்னா சீடன் அந்த நிலையை அடைந்தான்னா எப்படி தெரியும்னா, நான் இதுக்கு முன்னாடி என்ன பிறவியில் இருந்தேன்னு தெரிஞ்சிடும். நயன தீட்சையினால அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி. கண்ணால இவரை பார்த்தாருன்னா, இந்த சத்தியமான குரு சீடனை கண்ணாலே நயன தீட்சை செய்தார் என்றால் சீடனுக்கு தெரிந்துவிடும் நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன பிறவியில் இருந்தேன். நயன தீட்சை ஸ்பரிசம் அப்படி தொட்டாருன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு தீட்சை தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு பண்ணது. அப்படி தொட்டார், அவ்வளவுதான், காத்துல அப்படியே மிதக்கிற மாதிரி. ஐயோ என்னை விட்டுருங்க, எனக்கு அம்மா இருக்கிறாங்க, எனக்கு அப்பா இருக்கிறாங்க, எனக்கு குடும்பத்துக்கு போனோம்னு பயப்படுறாரு. தொட்டதுதான், முடிஞ்சு போச்சு. என்னை விட்டுரு, என்னை எதுவும் பண்ணிடாத, என்னால முடியல, எங்கேயோ போற மாதிரி, இது உடம்பு ஜில்லுன்னு ஆகுது, சூடாகுது, என்னால முடியல, என்னை விட்டுரு நான் அழுகுறாரு. அப்படி கை எடுத்தார், எல்லாம் ஒரு செகண்ட் மேஜிக் மாரி ஆயிடுச்சு. ஸ்பரிச தீட்சை அப்படி தொட்டாலே எல்லாம் அந்த நிலை அடைஞ்சிருந்தது. வள்ளலார்கிட்ட இருந்தது இவங்களாவது இந்த தீட்சை. எதிரில் ஒருத்தரை பார்த்தாருன்னா ஆயுசு எவ்வளோன்னு சொல்லிடுவார்.
ஒரு வாட்டி அவர்கிட்ட வாதம் பண்றதுக்கு ஒருத்தர் வந்தார். 3 நாட்கள் அவர்கிட்ட வாதம் பண்ணி கடைசியில தோத்து போறாரு. அவர் போகும்போது அழுகுறாரு வள்ளலார். கூட இருந்த அடியார் ஒருத்தர் கேட்கிறார், ஏன் சாமி கண் கலங்குறீங்கன்னு. 6 மாசம் தான்ப்பா அவருக்கு ஆயுள் இருக்கு. ஆடி போயிட்டார் கூட இருந்த. ஆறு மாசம் கழிச்சு அவர் இன்னும் வாழறாரு. சீடர் கேட்கிறாரு, என்னங்க 6 மாசம் ஆயிடுத்து, 6 மாசத்துல சாமி நீங்க சொன்னதெல்லாம் இது வரல பழுத்துருக்குது, 6 மாசம் கழித்து அவர் வாழ்கிறார். என்ன, நான் விட்ட கண்ணீர் இருக்குதா அப்படின்னாரு. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட நான் பேசி அவர் என்ன கடைசி நொடியில என்ன வந்து அவர் பார்க்க வந்தார் இல்லையா, நான் விட்ட கண்ணீர் இருக்குதா. ஆண்டவர்கிட்ட அவருக்கு கூடுதலா 2 ஆண்டு வாங்கி கொடுத்துக்கிறேன். கரெக்டா 2 வருஷம் அதோட அவருக்கு. வள்ளல் பெருமான் சொல்றாருமா, யார் ஒருவர், அதாவது நம்ம வாழும் போதே நம்ம பிளான் பண்ணிக்கணும் லைஃப. சாமி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த என்னுடைய லட்சியம், ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சியம் எடுத்துக்கணும்ன்றார் சாமி. என்னுடைய லட்சியம் நான் இறைவனை இந்த பிறவியில் அடைஞ்சிடணும், இதோட பிறவாத நிறைய அடைஞ்சிடணும். சாமிகள் காட்டிய நெறி மாரி அந்த நெறியை அடைஞ்சிடணும் நினைக்கலாம். இந்த பிறவிலே நான் பெரிய ஒரு துறை தலைவராயிடணும். ஒவ்வொருத்தரும் ஏதாச்சும் ஒரு கொள்கை, அந்த கொள்கை தான் உனக்கு ஆயிலே. அந்த கொள்கையை நோக்கி நீ போக 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 தான் உனக்கு சாமி பிறவியை பயன்படுத்துறானேன்னு ஆயுள் எக்ஸ்ட்ரா கொடுப்பார். ஆயுளை கடந்து ஒருவனுக்கு ஆயுளை தரக்கூடிய சக்தி அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு உண்டுன்ற ஒரு பிரபல ஒரு சொற்பொழிவாளர். அவருக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்க உயிரெல்லாம் எழுதி வச்சிடலாம், முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மாசமோ 5 மாசம் தான் நீங்க எழுதி வச்சிடலாம் அப்படின்றாங்க. அந்த சொற்பொழிவாளர் நம்ம வள்ளல் பெருமான் மீது காட்டுகின்ற அன்பு அவ்வளோ. அப்போ அவர் வந்து சொல்றாரு, ஆண்டவனே வள்ளல் பெருமானே, யாருக்கு தெரியாத பல திருவெட்பாவுடைய நுட்பங்கள் எனக்கு தெரியும். எனக்கு இன்னும் சரியா 5 வருஷம் எனக்கு ஆயுள் கொடுத்தீங்கன்னா, அந்தெல்லாம் நான் இந்த 5 வருஷத்தை பயன்படுத்தி நான் வந்து அந்த ரகசியங்கள்லாம் நான் சொல்லிடுறேன், எப்படியாவது மக்களுக்கு அதை பதிவு பண்ணிடுறேன், எனக்கு அந்த 5 வருஷம் வாய்ப்பு கொடு சாமின்னு. யாருங்க செய்வா? வள்ளல் பெருமான் கொடுக்குறாரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயுள். அந்த 5 வருஷத்துல 16 மணி நேரமா உட்கார்ந்து அவர் எல்லாத்தையும் பதிவு பண்றாரு. பண்ணிட்டு 5 வருஷம் முடியுது. சாமி கிட்ட கேட்கிறாரு, எல்லாம் பதிவு பண்ணிட்டு என்ன முடிஞ்சிச்சு, இன்னும் எனக்கு 2 வருஷம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல சாமி தரல, வேலை முடிஞ்சிடுச்சு. கருணையினாலே சாமி 5 வருஷம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி யார் ஒருவர் அருட்பாவை தினசரி படிக்கிறார்களோ, வள்ளல் பெருமான் காட்டிய நெறியை கடைபிடிக்கிறார்களோ, ஆயுள் அதிகரிக்கும். சாமி ஆயுள்ல கூட கூட்டுப்பார். சாமி வந்து எல்லாமே செய்யக்கூடியவர். இறைவன் தன்மை அறிந்து அம்பயம் மாதவன்னு சொல்லக்கூடிய நிலைவர்களும் எட்டியவர். நம்ம 63 நாயன்மார்களா இருக்கட்டும், 12 ஆழ்வார்களா இருக்கட்டும், இவங்களுக்கு எந்த இடத்துலையும் சமாதி கிடையாது. 63 நாயன்மார்களுக்கு எந்த இடத்துலையும் அவர் அந்த உடம்பை எரிக்கல, எங்கேயும் புதைக்கல, அவங்களுடைய சமாதி கிடையாது. தில்லைவாழ் அந்த இருந்த மடியாக்கும் மடியன்லேருந்து கடைசி சடை ஞானியார், இசை ஞானியார், எல்லாரும் நம்பி 6 ஒருவர் வரைக்கும் யாருடைய உடம்பும் எரிக்கவோ இல்லை, புதைக்கவோ இல்லை, அப்படியே கரைஞ்சாரு. அதனுடைய பேர் என்னன்னா முக்தின்னு பேர். உடம்போட கொண்டு வந்த உடம்போட அப்படியே பஞ்சபூதத்தோட கரைஞ்சிடுவார்கள். அப்படி கரைவது முக்தின்னு பேர். இந்த முக்தியை கடந்து 5 நிலைன்னு இருக்குதுன்னு சொன்னது ஒரே ஒரு அடியார் யாருன்னா வள்ளல் பெருமான் தான். எல்லாரும் முக்தி தான் எண்டு அதோட நினைச்சுக்கிட்டாங்க. முக்தியிலேயே 4 ரகம் இருக்குது. அந்த 4ஐ காட்டி இன்னும் 2 இருக்குதுன்னு சொன்னது இவர் மட்டும்தான். சாலோக முக்தி, சாரூப முக்தி, சாமீப முக்தி, சாயுஜ்ய முக்தின்னு 4. வெறும் முக்தியிலே 4 ஸ்டேஜ் இருக்கு. அந்த லோகத்தை அடைஞ்சிடலாம். சாலோகம்னா அந்த லோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ரூபம்னா சிவன்னா சிவன் மாதிரி அந்த ரூபம் மாறிடும். தோற்றம் பார்த்தா அவரும் சொல்லாயுதம் இருக்கும், பார்க்கறதுக்கு அப்படியே இருப்பாரு, 3 கண்ணு இருக்கும். ரூப முக்தி. சாமீபம்னா அதுலயே உயர்ந்த பதவிகள். இப்ப கைலாயம்னா கைலாயத்துல உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் அங்கேயும். சாயுஜ்யம் என்பது நான் வேறு இறைவன் வேறு அல்லாமல் 2 கலப்பது. சாயுஜ்யம் அதுதான் உயர்ந்தது. சாயுஜ்ய பதவி அடைந்தார்னு சொல்லுவாங்க சித்தர்கள். லோகம்ன்றது அந்த லோகத்துக்கு போயிடுறது, அதுவே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம், அதுவே பெரிய முக்தி. ரூபம்ன்றது ரூபமே மாறும், தோற்றம் மாறும். சாமீபம்ன்றது அங்க உயர்ந்த பதவிகள். சாயுஜ்யம் என்பது
சிவனும் நாமும் வேறு அல்ல. மாணிக்கவாசகர் சிவமானா மாதிரி அந்த நிலைதான் சாயுஜ்ய நிலை. மாணிக்கவாசகர் எப்படி சிவத்தோடு ஒன்றி சிவமாயிட்டாரோ, மாணிக்கவாசகரா மனுஷனா இல்லை, அப்புறம் சிவமாயாச்சு. சிவம் வேறு, மாணிக்கவாசகர் இல்லை, வேறு இல்லை. அந்த நிலை தான் சாயுஜ்ய நிலை. அது வரையில தான் எல்லாருமே சொன்னாங்க, அது வரையில தான் இருக்குன்னு உலகமே நம்புச்சு. ஆனால் அதை தாண்டி 2 ஸ்டேஜ் இருக்குன்னு சாமி சொல்றாங்க. சாமி என்ன சொல்றாருன்னா, சாயுஜ்யம் அடையினார்கள்ல. இப்ப மாணிக்கவாசகர் நடராஜனோட ஐக்கியமாயிட்டார். இப்போ சிவம் வேறு, மாணிக்கவாசகர் வேறு கிடையாது, அதோட முடிஞ்சிச்சு அவங்க சொல்றதெல்லாம். ஆனா சாமி என்ன சொல்றாரு, வள்ளல் பெருமான் இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு ஒரு ரகசியத்தை சொல்றார் சாமி. சாயுஜ்ய நிலைக்கு அப்புறம் அதனோடு இன்புற்று ஆனந்தமயம் அடைதல், அது ஒரு ஸ்டேஜ் சொல்றாரு. சாயுஜ்யம் சேர்ந்தாச்சு, சேர்ந்து அதுல அவரு தர அந்த ஆன்மா ஆனந்தம் அனுபவிக்கும், அது ஒண்ணு. அதுக்கு அடுத்த இறுதி நிலை இறைவன் தன்மை அறிந்து அம்மயமாதல்னா ரிட்டர்ன் ஆகி வர்றது. எல்லாம் அதை கரைஞ்சிடுவாங்க, அதோட போதும், அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு அப்படியே இருந்துருவாங்க, அதோட முடிஞ்சது முக்தியில. சாயுஜ்யம் கடந்து சாமி சொல்றதோட சாமி அந்த ஆனந்த நிலை சொல்றாரு. அதுக்கு அடுத்தது ஃபைனலா இவரு என்ன புதுசா சொல்றாரு, யாருமே இதுவரையில சொல்லாத ஒண்ணுன்னா, மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு இங்க அருள் செய்வது. அதாவது எப்படின்னா, இப்போ சாமி மட்டும்தான் சொல்றாங்க, இதெல்லாம் யாருமே சொல்லாத நுட்பம். தாய் வயிற்றுல இத்தனை நாழிகை நான் இவ்வளவு காலம் இருந்தேன்னு சொல்றேன். இவ்வளோ காலம், இந்த காலத்துல இருந்து அந்த காலம் வரலாம் நான் அது உடல்ல இருந்தேன். தந்தையுடைய வயிற்றுல 2, அதுவும் கணக்கு சொல்றேன். எல்லாருமே எத்தனை மாசமா அம்மா வயிற்றுல இருக்கிறோம்? 10 மாசம். பிறந்த நாள் எத்தனை மாசம் கழிச்சு கொண்டாடுறோம்? எப்படி இடிக்கல? 10 மாசம்னா 10 மாசம் முடிஞ்சோடனே பர்த்டே கொண்டாடணும். ஏன் ஒரு 2 மாசம் கூட சேர்த்து பர்த்டே கொண்டாடுறோம்? இது எங்கேயோ இதுல யாரும் நியாயம் இருக்கா? இதனுடைய உண்மை என்னன்னா, முதல்ல அப்பாவுடைய உடம்புல 2 மாசம் இருக்கும் அந்த ஆன்மா. சாமி கிட்ட இருந்து அந்த ஆன்மா கீரையிலையோ அரிசியிலையோ கேரட்லயோ பீன்ஸ்லயோ ஏதோ ஒரு அப்பா சாப்பிட்ற உணவுல அந்த ஆன்மா சேர்ந்துடும். அப்பா சாப்பிட்டு அப்பாவுடைய உடம்புல 2 மாதங்கள் அந்த உயிர் இருக்கிறது. இதெல்லாம் வள்ளல் பெருமான் பதிவு பண்றாரு. யாரும் சொல்லல, இதெல்லாம் மிரட்டி எடுத்துருவாரு நம்மள. நுட்பங்கள் இதெல்லாம் யாருங்க திருவருப்பாவில் இருக்குது எல்லாம். சாமி இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? அப்பாவுடைய உடம்புல 2 மாதம் இருக்குது, பின்பு அம்மாவுடைய உடம்புல 10 மாதம். ஆக மொத்தம் இவ்வளவு காலம் எதுக்குன்னா, அந்த செல்லாக இருக்கக்கூடிய அது அம்மா சாப்பிட்ற உணவின் மூலமாகவும் அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சேர்ந்து அந்த உடம்பாக மாறி வருவதற்கு இவ்வளவு காலம் ஆகிறது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மனுஷனா வெளியே விழுது. இப்போ இந்த சாமி சொன்னார் இல்லையா, இறைவன் தன்மை அறிந்த அம்மயமாதல்ன்ற ஸ்டேஜில் என்னன்னா, முக்தி அடைஞ்சாச்சு. முக்தி அடைஞ்சு அந்த சிவமாயிட்டார், அது ஒரு ஸ்டேஜ். சிவமாயாச்சு, சிவமாயி அந்த ஆனந்தத்தை அந்த ஆன்மா அனுபவிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகுது. அப்போ இதே மாதிரி 12 மாதங்கள் தேவையில்லை, அடுத்த கணமே என்ன நினைக்கிறதுமோ அந்த உருவம் எடுத்துன்னு வரும். எதுக்காக? எல்லா உயிரையும் ரட்சிக்கும் பொருட்டு. சாமி எதனால மழை பெய்ய வைக்கிறார்? எல்லா உயிர்களுக்காக. சாமி எதனால வெயில் அடிக்க வைக்கிறார்? எல்லா உயிர்களுக்காகவும். உயிருக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னா சிவன் வரானா இல்லையா? மேல இருந்து 63 நாயன்மாருக்கு வழிபடணும்னா டக்குன்னு வராரா இல்லையா? அதை மாதிரி ரிட்டர்ன் ஆக முடியும்ன்றார் சாமி. இதுதான் வள்ளல் பெருமான் காட்டக்கூடிய அந்த இறைவன் தன்மை இருந்து அம்மயமாதல்ன்றது என்னன்னா, எல்லாமே இறைவனை மாணிக்கவாசகர் இறைவன் ஆயிட்டார், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சிவம் வேறு அது வேறு இல்லைன்னு போயிடுறாரு. ஆனா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, நான் திரும்பி வர முடியும்ன்ற. யாரும் சொல்லல. திரும்பி எதோ ஒன்னாலும் செய்யலான்ற. அப்ப வள்ளல் பெருமான் சொன்னதிலே மிக உச்சமான சொல் இதுதான். அருட்பாவுடைய உச்சகட்டம் இதுதான். யாரும் சொல்லாது. முக்திக்கு அப்புறம் இதெல்லாம் இருக்கு. இறைவன் தன்மை அறிந்த அம்மயமாதல்ன்றது சொல்றாரு. இன்னைக்கு நீங்க வள்ளல் பெருமானே எனக்கு இதை செய்யணும் வரமாட்டாரா? ஏன்னா அந்த நுட்பத்தை கண்டுபிடிச்சு போனதே அதுக்குதான். அவரை நம்பினவங்க யாருன்னா கெட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டா? வள்ளல் பெருமானுடைய திருவடியை பிடிச்சவன் என்னைக்கும் கெட்டு போனதா சரித்திரம் கிடையாது. இந்த ஆன்மாவை கூட்டின்னு போய் ஒருவேளை ஒரு பிறவி மறுபடியும் இருந்தா கூட சொர்க்காதி நரகாதி இல்லாம அடுத்த பிறவியில் விட்டுருவாராம். அது அவருக்கு மட்டும்தான் உண்டு. சுத்த சன்மார்க்கத்தை யார் ஒரு நாடி இருக்கிறானோ அவனுக்கு இறந்த பின்னாடி ஒருவேளை மரணிக்க மாட்டான். அவன் சுத்த சன்மார்க்கை மரணிக்க மாட்டான். ஒருவேளை மரணித்தால் அவரை சொர்க்காதி நரகாதி இல்லாமல் உயர்ந்த சிவஞான குடும்பத்திலே மறுபடியும் இந்த புக்கை தொடர மாதிரி வச்சிருவார்.
அதற்கான சத்தியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லுகிறேன். அதுக்குதான் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு, அழுது அழுது கூப்பிடுறாரு. வள்ளல் பெருமானை நம்பினவன் எந்த ஜென்மத்திலையும் அழிய மாட்டான். ஒரு தடவை நம்பி அவரை காலை பிடிச்சவங்களை கண்டிப்பா இந்த பிறவி இல்லைனா கூட நம்மளுடைய அந்த ஞானத்தை பெருக வைத்து இறைவன் தன்மை அறிந்த மயமாதல் நிலை வரையும் நம்மளை கொண்டு போவார். அதுக்கு மாற்று கருத்தை கிடையாது. ஏன்னா உலக குரு இவங்கலாம், உலக குரு கதறுகிறார். சின்ன வயசுல இருந்து சாமியை பார்க்கணும்னு அவ்வளோ ஒரு ஏக்கம், அந்த ஆன்மா பிறந்ததுல இருந்தே அவ்வளோ ஒரு ஏக்கம். கதறி 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 அழுவுறதுன்றதுல இப்படி ஒரு சொட்டு தண்ணி வந்தா முடிஞ்சு போச்சு. நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றெழும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைஞ்சுனா உடம்பு நனைகிற அளவுக்கு எவ்வளவு அழுகணும். கண்ணீர் இதோட வந்துடும். நம்ம எதனா பொருள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும்னா இங்கே நின்றுடும். ஒருவேளை பரீட்சையில ஃபெயில் ஆட்டா இவ்வளவு தூரம் வரும். யாரோ ஒரு பிரிஞ்சு தெரியாத ஒரு இழப்பு இவ்வளவு தூரம் வரும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. மேக்சிமம் அவ்வளவுதான். அப்படி எல்லாம் 2 சொட்டு சொட்டோம், எங்கேயோ ஒரு சொட்டு முடிஞ்சு போச்சு. உடம்பு நினைகிற அளவுக்கு ஒருத்தர் கண்ணீர் விடணும்னா எவ்வளவு இந்த ஏக்கம் இருக்கும். அப்பா ஒரு பையனை திருவிழா கூட்டம் போறாருங்க. சரியான கூட்டம் திருவிழாவில். இப்படி ஐஸ் வாங்கினாருன்னு போனாரு, முடிஞ்சு போச்சு. கூட்டத்துல பையன் தொலைஞ்சிட்டான். அப்பா ஒரு பக்கம் தேடி நிற்கிறாரு. அப்பா தொலைச்ச பையன் எப்படி கதறுவான். அப்பா கூட்டத்துக்கிட்டு வந்தாரு. அப்பா தொலைச்சிட்டாரு பையனை. பையன் அப்பா கையை விட்டு வந்துட்டான். எல்லாமே இருக்குது. அங்க ரங்கராட்டினம் இருக்குது, அங்க பாப்கார்ன் வைக்கிறான், ஐஸ்கிரீம் பிடிச்ச ஐஸ்கிரீம் இருக்குது, என்னென்னவோ இருக்குது. இவனுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் இருக்குது அங்க. பையன் ஐஸ்கிரீமை பார்ப்பானா, ரங்கராட்டினத்தை பார்ப்பானா, அங்க மேஜிக் ஒருத்தர் காமிச்சின்னு அதை பார்ப்பானா, அவனுக்கு எது மேல எண்ணம் இருக்கும். ஐயோ அப்பா என்னை விட்டாரே, நான் இங்க இருந்து எப்படி அப்பாவை பார்ப்பேன், என்னை யாருன்னா இட்டு போய் எங்க அப்பா கிட்ட விடுவீங்களா. இவ்வளோ ஒரு கதறல் இருக்கும் அந்த பையனுக்கு. அந்த சூழ்நிலை எல்லாரையும் தன்னை ஒத்தி யோசிச்சு பாருங்க. நம்ம தான் அப்பா இட்டு போயிட்டு தொலைச்சிட்டாரு. சின்ன பையனா இருக்கும், சின்ன பெண்ணா இருக்கும். இவ்வளவு பெரிய கூட்டத்துல தொலைஞ்சாச்சு. நான் எப்படி போய் எங்க வீடு அட்ரஸ் தெரியாது, ஊர் பேரு தெரியாது, போன் நம்பர் தெரியாது, அப்பா பக்கம் ஒட்டி தான் தெரியும். என்னை எப்படி அப்பா இட்டு போவார், எப்படி துடிக்கும் அந்த ஆன்மாவுக்கு, எப்படி இருக்கும். அந்த கதறல் இருந்தது வள்ளல் பெருமான். அந்த கதறல் இருந்தது மாணிக்கவாசகர் இருக்கு. அவமே இந்த பூமியின் கதறாங்க. இந்த உலகத்துல அத்தனை இன்பங்கள் இருக்குது. எந்த இன்பத்து மலைய மனம் போல எங்க அப்பா என்னை இங்க விட்டானே, எப்படி நான் அவர்கிட்ட மறுபடியும் சேருவேன்னு கதற கதறல் தான் திருவாசகம். கதறல் தான் திருவருட்பம். நம்மளுக்கு அந்த எண்ணம் ஒண்ணு வந்துதா, அப்பா தொலைஞ்சா என்னைக்குதான் வந்துட்டு போயிடுவாரு. அப்பா கிடக்குறாரு, இங்க இருக்குது ஐஸ்கிரீம் விற்குது பாரு, ரங்கராட்டம் என்ன ஜோரா விடலாம், இன்னும் அற்புதமா மேஜிக் காமிக்கிறாங்க. இதுலதான் நம்ம நாட்டம். இப்படி உலகாயத்தை நம்மளுக்கு என்னைக்கு அப்பா மேல ஃபீலிங் வந்து நீ என்னைக்குனா எட்டுமாய அப்படின்னு விட்டாச்சு. வள்ளல் பெருமானுடைய அந்த இறைவனை ஒத்த அன்பு அவ்வளவு ஒரு அன்பு, யாருக்குமே அந்த அன்பு கிடையாது. அவ்வளவு அழுது அழுது சாமியை வர வச்சு நடராஜ பெருமானை, அவரு அதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை சாமி தரிசனம் பண்றாங்க. தூங்கிட்டாருன்னு அழுவாருங்க. நம்மளாம் தூங்குறதே ஒரு வேலையை வச்சிருக்கிறோம். பகல்லாம் ஷிஃப்ட் போட்டு தூங்குறோம். எப்போ நேரம் கிடையாது ஒரு 10 நிமிஷம் தூங்கி எழுந்துடலாமே. தப்பி தவறி தூங்கிட்டாருன்னா கதறி கதறி அழுவார், கூடுதலா அழுவார். ஏன்னா நான் தூங்குற நேரம் சாமி வந்து போயிட்டு நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் என்றாங்க. பகலெல்லாம் கோயிலா பூஜை பண்றாங்க. 6 கால அபிஷேகம் ஆகுது, 4 கால அபிஷேகம் ஆகுது, திருவாசகம் பாடுறாங்க, தேவாரம் பாடுறாங்க. இவங்க எல்லாரையும் அனுகிரகம் பண்ண போயிட்டாருன்னு வச்சுக்கலாம். நைட்ல யாரும் பிடிக்கிறது இல்லை. நம்ம நைட்ல பண்ணா சாமி வந்துருவார்ல. நான் நைட்டு முழுக்க தூங்கவே மாட்டேன். எம்பெருமானே உன்னையே நினைச்சு நான் விழுத்து தியானம் பண்றேன், உன்னையே நினைச்சு கதறி கதறி எடுத்துக்கிறேன் உட்கார்ந்து நிற்பாரு. அப்படி ஒருவேளை அந்த அயற்சியில அப்படியே கண் அசைஞ்சு ஒரு 10 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டாரு, நான் புரிஞ்சு போச்சு. கூடுதலா அழுவார். ஐயோ தூங்கிட்டேனே, இந்த நேரம் வந்து போயிட்டியோ, இப்படி வந்து போயிட்டியோ சாமி, எனக்கு தூங்கிட்டேனே, பாவி தூங்கிட்டேனே. யாருங்க அழுவோம்? நம்ம தூங்கிட்டா அழுவோமா? அப்பா நிம்மதியா விடுங்கடா, ஒரு 5 நிமிஷம் 10 எழுந்துக்கிறோம். கதறுவார். ஏங்க அது விடுங்க, பரவாயில்லைங்க. ஒருத்தர் சாமி அதிகமா விருந்துக்கெல்லாம் கலந்துக்கிட்டது கிடையாது. நெருங்கிய அன்பர்கள் பல பேர் வந்து கூப்பிடுவாங்க. ஒரு வேலையாவது எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்களா சாமின்னு கூப்பிடுவாங்க. பலர்கிட்ட எதனா சொல்லி தப்பிச்சிருவாரு, போக மாட்டாரு. சிலரை மறுக்க முடியல, சாமியா சொல்ற சிலர்கிட்ட நான்
மறுக்க முடியல. உணவு அருந்த சென்றுள்ளேன். அவங்க கிட்ட பரிமாறுவாங்க சாமிக்கு. அவர் போனாருன்னா எப்படிங்க இருக்கும்? அவர் உட்கார வச்சு அவருக்கு அந்த அம்மா அன்பு பொழிந்து ரொம்ப அற்புதமான உணவுகளை தயார் பண்ணி அவருக்கு பரிமாறுறாங்கங்க. சாமி சாப்பிடும்போது அது சொல்லுவாரு, பதிவு பண்றாரு சாமி. அப்படி அவ்வளவு ஒரு இன்பமா இருக்கும் அந்த உணவு. அந்த உணவு அவரு ரொம்ப நாள் பக்கத்திலே இருக்கு. அவரு அந்த அந்த உணவு சாப்பிடும்போது ஆஹா ஆஹா என்ன அழகா இருக்கு இந்த பச்சடி, என்ன என்ன இனிப்பு, என்ன அற்புதம், அறுசுவை உணவும் பரிமாறுவாங்க. சாப்பிட்டு எழுந்து வந்து அவர் நினைப்பாரா, ஆஹா என்ன அற்புதம், என்ன அற்புதமான உணவு, நல்லா இருக்குதான் நினைப்பாரான்னு நினைச்சிட்டு உடனே சாமி சொல்லுவார், இந்த நாக்கு இந்த ருசியை அனுபவிச்சிச்சு, 6 நாள் விரதத்தை போடுங்க. தொடர்ந்து 6 நாள் சாப்பிடாத இருப்பார், அப்படியே இருப்பார். அவரால் முடியும். கொஞ்ச நேரம் இது நல்லா இருந்ததுன்னு நினைச்சிச்சு மனசு. அந்த 2 நிமிஷம் சிவத்தை மறந்துட்டு இந்த உடம்பு சுவைக்கு இதுவாயிடுத. அதை அதன் வழிக்கு கொண்டு போக கூடாது, என் வழிக்கு நான் அதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே தன்னுடைய 6 நாள் அப்படியே ஒட்டை அடிப்பார், எதுவுமே சாப்பிடாது. என்னைக்குன்னா ஒரு நாள் நம்ம அப்படி நினைப்போமா? உலகாயுத விரும்பிகள், நாம் உலகாயுத விரும்பிகள், உலகத்தை விரும்புற வரையிலும் அந்த நிலையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவமே இந்த பூமியின் எப்ப தூக்கி போடுறான் பாருங்க, நடா இது உலகம், என்னடா போடா அப்படின்னு எப்போ இது வெறுத்து போச்சுங்க அப்படின்ற போது அவன் நெருங்கி வருவான். உலகத்துடைய இச்சைக்கு மேல நம்ம அபிமானியம் கொண்டு நம்ம செல்லும் போது அவன் தூரம் இருப்பான். அதுதான் அற்புதமா சொல்லுவார் அருணகிரிநாதர் கூட. எப்படி சொல்லுவார்னா, நம்மளுடைய கடவுளுக்கு நம்மளுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னா அதை எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, இங்க இப்ப எனக்கு ஒரு பொருள் பிடிக்குதுன்னு வச்சுங்க, எனக்கு வந்து 2 வீலர் பிடிக்குது, அதுக்கப்புறம் கார் பிடிக்கும், பிடிச்ச உணவு இருக்குது, பதவி பிடிக்குது, ஊர் பிடிக்குது, என் மனைவி பிடிக்குது, என் குழந்தைங்க பிடிக்குது, மக்கள் சுற்றம், இப்படி எல்லாம் பிடிக்குது. இது மாதிரி ஒவ்வொரு பொருள் மேலே எவ்வளவு பிடிக்குதோ, உன் பிடிக்கிற அன்பு ஒரு பக்கம், எவ்வளவு லாங்ல கடவுள்கிறார்னா நீ எல்லாத்தையும் விட்டுன்னு வர வர வரதான் கடவுள்கிறார். எத்தனை உலகத்துல பிடிக்குதோ அவ்வளவு தூரம் அவரு. பைக் கிடக்குதுங்க, கொஞ்சம் வந்துட்டேன், கார் கிடக்குதுங்க, கொஞ்சம் வந்துட்டேன், வீடு கிடக்குதுங்க, வாசல் கிடக்குதுங்க, இது கிடக்குதுங்க, பதவி என்ன, இது என்ன, செல்வம் என்ன, போடா எதுவுமே வேணாண்டா எம்பெருமானே இப்படி வரும்போது கை சேரும். அப்போ அவருக்கு நம்மளுக்கு லிங்க் அதுதான். என்னென்ன பிடிக்குதோ இப்படி போயிடும், பிடிக்கிறத விட 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 இப்படி வந்துடும். இதுதான் அருணகிரி அவரும் குறிப்பிடுவார். புத்தரை எவ்வளவு ட்ரை பண்ணாரு, அதான் இது எல்லாத்தையும் அவங்க கடைபிடிச்சாரு. இவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, சாமி சொல்றதுல ஒரு 25% புத்தரும் வள்ளல் பெருமான் வழியில 25% வந்தார். ஆனா அவர் வந்து அந்த நிலையை அடைய முடியல. எல்லாரும் இன்னைக்கு நம்ம புத்தரை பல பேர் கொண்டாடுறோம், தப்பு. அதெல்லாம் கடந்து இவர் எங்கேயோ போயிட்டாரு. புத்தர் எல்லாத்தையும் கொண்டு, அதாவது சாமி சொல்றாருங்க, 3 ஸ்டேஜ்: சுத்த தேகம், பிரணவ தேகம், ஒளி தேகம். இதுல 3வது நிலை இவர்கள் அடைஞ்சு நம்ம சாமிங்களா. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஒளி தேகம். சுத்த தேகம்னா இந்த உள்ளம் தூய்மையா, இப்போ நம்ம சொல்றோம்ல உலக விரும்பிகள்லாம் இதெல்லாம் விடும்போது உள்ளம் தூய்மை அடையும் போது சுத்த தேகமா மாறிடும். அதிலிருந்து பிரணவ தேகம்ன்றது இன்னும் கடினம். பிரணவ தேகம் எடுத்தது இயேசு பிரான், புத்தரும் வந்தார். ஆனா ஒளி தேகம் எடுக்க முடியல இவங்களால. ஏன்னா இவங்க புலால் விடலை. புத்தர் வந்து இறந்ததுடைய காரணம் அவருடைய வரலாறுல பதிவாகுது. ஆட்டுப்புலால் ஒன்றார். ஆட்டுப்புலால் ஒண்ணு சீதபேதி வந்து இறக்குறாரு. புலால் மறுக்கல. புலால் நம்ம கொல்லக்கூடாதே தவிர எவனா கொன்று வித்தான்னா அதை நீ சாப்பிட்டீங்கன்னா தப்பு இல்லைன்றாங்க அவர் கொள்கையில. அது யாருங்க சொல்றது? இது நியாயமா இது? ஆனா இன்னைக்கு உலகத்துல புத்தரை கொண்டாடுறோம், வள்ளல் பெருமான எடுத்துன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. இவங்க புத்த மதத்துடைய கொள்கை என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன், தண்ணி பந்தல் ஒருத்தர் வைக்கிறார், நீர் பந்தல், தண்ணீர் பந்தல் ஒருத்தர் வைக்கிறாரு. நல்லா டியூசால தண்ணி வச்சு வைக்கிறார். எல்லாரும் யார் வேணும் தாகத்துக்கு தண்ணி குடிச்சிட்டு போகலாம். யார் தாகத்துக்கு வராங்களோ வெயிலில் வராங்களோ உள்ள போய் தண்ணி குடிச்சு போகலாம்.
தண்ணி குடிச்சா குடிச்சவங்களுக்கு புண்ணியமா, தண்ணீர் பந்தல் வைத்தவங்களுக்கு புண்ணியமா? யாருக்குமா புண்ணியம்? யாருக்குமா? ஒத்துக்கிறோமா இத? அதேதான் புத்தர் என்ன சொல்றாரு, மாமிசத்தை யார் வெட்டுகிறானோ அவனுக்கு தான் அந்த பாவம், வாங்கி சாப்பிட்றவனுக்கு அது இருக்காது. அருமையாக இதோட கோட்பாடு. போய் சேர்ந்துடலாமா? புத்த மதம் கொள்கை சூப்பரா இல்ல? போய் சேர்ந்துடலாமா? சரி, கடைக்காரர்கிட்ட போய் அவங்ககிட்ட கேள. அவன் என்ன சொல்றான், ஐயா நான் வெட்டி வச்சிருந்த பாவம்லாம் என்கிட்ட தான் இருந்து, ஆனா நான் வச்சிருந்த பாவத்தை பணத்தை கொடுத்து அவன் வாங்கி போயிட்டான். வச்சிருந்தேன், என்கிட்ட இருந்தது. ஐயா சொல்றது, புத்தர் சொல்றது உண்மைதாங்க, நான் பாவம் அவ்வளவு வச்சிருந்தேன், அவன் செல்வத்தை கொடுத்து என் பாவத்தை வாங்கி போறான் அப்படின்னாரு அவரு. புத்த மதம் மாமிசத்தை மறுக்கல. அவங்க வச்சதுனால என்ன ஆகி போச்சு, சாமி சொல்றார், பிரணவ தேகத்தை தாண்ட முடியாது, ஒளி தேகம் எடுக்க முடியாது. ஏன்னா தடித்து போயிடும், பீனியல் சுரப்பி தடிச்சிடும். தடிச்சுன்னா நீ அந்த ஒளி உடலை பெறவே முடியாது. கடைசி வரைக்கும் பெறல. புத்தர் செத்த முக்தி வரலாம் தான் போனாங்க, முக்தி அடைஞ்சார்கள். முக்தி இல்லைன்னு முக்தி அடைஞ்சார்கள். இயேசு பிரானும் பிரணவ தேகம் தான். அவர் மீன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவரும் கொண்டு வந்தார். மாமிசத்தை விடலை. நம்ம சாமி வலுவா நின்றார். அதில் நம்ம சாமி கிட்ட இப்போ கூட நீங்க தைப்பூசத்துக்கு நாளைக்கு போனீங்கன்னா, நம்ம சபையில கூட எடுத்துக்கலாம், எல்லா மதத்திலும் வரலாம். நீ எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிட்டுக்கோ, நீ வரலாம். ஒரே ஒரு கோட்பாடு, புலை கொலை தவிர்த்தவர்கள் மட்டும் உள்ளே வரணும் சாமி சொன்னது, வேற எதுவுமே சொல்லலை. ஏன்னா அதுவே நீ இல்லைன்னா அந்த நிலையை அடையவே முடியாதுன்னா என் கொள்கையிலே நீ சேர மாட்டேன்னு சாமி வலுவா நின்னார் அந்த இடத்துல. வேற எல்லாத்துக்கும் ஃப்ரீயா விட்டார். நீ தேங்காய் பழம் எடுத்துன்னு வர மாட்டான், இங்க அர்ச்சனை டிக்கெட்டு கிடையாது, இங்க தண்டு தண்டா மாலை வாங்கினது போட வேண்டியது இல்லை, நீ இங்க இருந்து வாங்கிட்டு போன. இதுதான் வள்ளல் பெருமான் செய்த மிகப்பெரிய உச்சகட்டம். என்னதுன்னா, எங்க உண்மையிலே பாருங்க, நம்ம உலக ஆயுதம் எப்படி இருக்குதுன்னா, ஒருத்தரை பார்த்து சிரிக்கணும்னா கூட, ஒருத்தரை பார்த்து வணக்கம் போடணும்னா கூட, அவரால் எனக்கு எதனா பயன் இருக்கணும். உலகம் அதானம்மா. ஒருத்தரை பார்த்து நான் சிரிச்சேன்னா கூட, நான் இவங்களுக்கு சிரிச்சுன்னா பயனு, இவங்களால எனக்கு எதனா ஆதாயம் வேணும், நான் இவருக்கு வணக்கம் போட்டோம்னா இவரால எனக்கு ஏதாச்சும் ஆதாயம் இருந்தாதான் வணக்கம் போடுவான், ஆதாயம் இருந்தாதான் சிரிப்பான், இல்லைன்னா அது கூட கிடையாது உலகத்துல. இப்படிப்பட்ட உலகம் இது. ஆனா அப்படிப்பட்ட உலகில இப்படி ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, யாருக்கிட்டையும் நீ எதையும் எதிர்பார்க்காதப்ப, நீ முடிஞ்ச உன்னால முடிஞ்சதை கொடுத்தாரு. இதுதான் இவர்கிட்ட இருக்கிற உச்சகட்டமான இந்த நிலை. வள்ளல் பெருமான் மட்டும்தான் அதை செய்தார். அதை சொன்னவர் வேற யாரும் கிடையாது. எவ்வளவு அன்பு இருக்கணும். பிறருக்கு ஒருத்தர் நீ பிறரை பார்க்கறன்னா, அவங்களால உனக்கு என்ன ஆதாயம்னு பார்க்காத. சன்மார்க்கி என்ன பண்ணணும்னா, அவருக்கு நம்மளால என்ன உதவ முடியும்னு பாருங்க. எதிரில் ஒருத்தர் நின்னார்னா, அவரால் எதனா எனக்கு என்ன ஆதாயம்னு பார்க்காத, அவருக்கு என்னால முடிஞ்சது என்ன உதவ முடியும், அவன் தான் சன்மார்க்கி. இவ்வளோ ஒரு அன்பு இருக்கணும், இவ்வளோ அன்பு. அது சாமி சொல்றதுக்கு இரக்க குணம், தயவு ஒன்னே அந்த ஒளி தேகத்துக்கு கொண்டு போகக்கூடிய சூக்கம். அந்த தயவு புலால் சாப்பிட்டா வராது, புலால் சாப்பிட்டா தயவு வராது. அதனாலதான் கடுமையா சொல்றாரு சாமி, தயவு ஒன்றே. அந்த இரக்கம், அப்படியே இரக்கம் வருது பாருங்க, அந்த இரக்கம் ஒன்றே அந்த மோட்ச வீட்டின் தெருவு போடும் சாமி சொல்றது. ஆனா நீங்க இந்த உலகத்தை அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. ஒருத்தர் தயவா இருக்கிறோம், சாமி சொல்றது அப்படியே இப்ப 2026 அப்படியே மிங்கிள் பண்ணி கவனிக்கணும். ஒருத்தர் சன்மார்க்கி, ஒரு கொஞ்சம் வசதி, மிடில் கிளாஸ், கொஞ்சம் வசதி, கார் வச்சிருக்கார், அப்படி போறார். வள்ளல் பெருமான் மேல தீராத அன்பு கொண்டவர். அப்படி போறார். ஒரு வெயில், கடுமையான வெயில், ஒரு பனை மரத்து அடியில ஒருத்தர் உட்கார்ந்துட்டு பழங்கள் வித்து கொண்டிருந்தார். பழங்கள்லாம் விற்கிறார். இவர் சன்மார்க்கி போனாரு, வெயில்ல இப்படி உட்கார்ந்து கஷ்டப்பட்டு வித்துட்டு இருக்காரு, யாருமே வாங்கல, அப்படியே இருக்குது. இவருக்கு ரொம்ப மனசு சங்கடமா போச்சு. மனசு இறக்க போனோம் இல்லையா, வள்ளல் பெருமான் காட்டி நெறிப்பிடிக்கிறவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஐயோ, இவங்களுக்கு வெயில்ல உட்கார்ந்து இப்படி இருக்கிறாரு, யாருமே இந்த பழத்தை கூட வாங்கலையே, நம்ம போய் ஏதாச்சும் அவருக்கு உதவுவோம் அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கி பேக்கெட்ல காசு எடுத்துன்னு போறாரு. போயிட்டு, ஐயா இந்த பழம் எவ்வளவுங்கன்னு கேட்டார். அவர் மேலே கீழே பார்த்துட்டு கார்ல வந்துதான்,
காரில் வந்துருக்காருல. சரி ரைட்டு அப்படின்னு பழத்தை பார்க்குறாரு. பழத்தை பார்த்தோன்னே அவர்கிட்ட கேட்குறாரு, எவ்வளோ கையா அந்த பழம்னா? உண்மையிலேயே அந்த பழம் வந்து 20 ரூபாய்க்கு 3 தராருன்னு வச்சுங்க. இவரா வந்து கேட்ட உடனே 50 ரூபாய்க்கு 3 என்னது? ஆனா நார்மலா ஒருத்தர் இதுக்கு முன்னாடி யாரும் ஒருத்தர் போயிருந்தாங்கன்னா சொல்லியிருப்பாரு 20 ரூபாய்க்கு 3. ஆனா இவர் வந்து இவரா வராரு, பாவம் இவர் வாங்கணும்னு கூட இல்லை, அவர் மேல கொண்ட இரக்கத்தினாலே வருகிறார். வந்து எவ்வளவு ஐயான்னு கேட்கிறாரு. 20 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு 3 உடனே அவருக்கு தான் இறக்கத்தினால தானே வந்தாரு. அவருக்கே தெரியுது இது அதிகமா சொல்றாருன்னு தெரியுது. இருந்தாலும் சரி நம்ம அவருக்கு அதோ பாவம் நம்மளால முடிஞ்சது உதவ வந்துட்டு 50 ரூபாய் கொடுத்து பழம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. கேட்டவனே 50 ரூபாய் கொடுக்குறேன்ட்டான். ஒருவேளை 80 ரூபான்னு சொல்லிருக்கலாமோ? வருமா இல்லையாமா மனசு? 2026 அப்படிமா கேட்டவனே 50 ரூபாய்க்கு பேரம் கூட பேசல. அவன் 50 ரூபான்னு சொன்னாதான் 40 ரூபாய்க்கு வருவான்னு நான் சொன்னேன். 50 ரூபாய் அப்படியே டக்குன்னு எடுத்துக்கிட்டோம். ஒருவேளை 80 ரூபான்னு சொல்லித்தான் வாங்கியிருப்பான் பொழுது அப்படின்னு நினைச்சிட்டு நல்ல பழம் தருவாரு. தேடி எடுத்து எது சின்ன பழமோ எது கொஞ்சம் அப்படி நாளைக்கே கெட்டு போயிடுமோ அது மாதிரி பழமா ஒரு 5 பொதுக்கி இது இன்னொன்று வேற இருக்குதான் இன்னும் நல்லா இல்லை தேடி எடுத்து அவர்கிட்ட கொடுத்து அனுப்புவாரா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? இந்த காலத்துல நடக்குதா இல்லைங்களா? இறக்க குணம் படைச்சவனை என்ன பண்றாங்க? மாட்டினாண்டா ஒரு இழிச்சவாயன் அப்படின்னு சொல்லிட்டு அது சார் எவ்வளவு இது பழம் எவ்வளவு இது அவனே நடிக்கிறான். 20 ரூபா 15 ரூபா அதுல ஒரு 6 போடுங்க, இதுல 2 வைங்க. உண்மையா நல்ல பழமா இருப்பான். எவனா பின்னாடி போய் ஆளை அடிச்சு கிடிச்சு புதைச்சிருவானுங்க. மிரட்டி வேலை வாங்குறான் பாருங்க, அவனுக்கு நல்ல பழமா போவோம், விலை கம்மியா போவோம். இவன் இறக்கத்தினால வந்து சொல்றான் பாருங்க, இருக்கிறதுலே மோசமான பழமாகவும் விலை கூடுதலாகவும் கொடுப்பான். இங்க யார் ஏமாந்தவன்? வள்ளலார் சொல்றது இங்க மிஸ் ஆகுது. சாமி என்ன சொல்றாரு? அப்பயும் அந்த பழத்தை வாங்கிட்டு நீ வர பாரு, இந்த உலகத்துல நீ ஏமாந்துருவ, ஆனா இந்த உலகத்தை நீ வென்றுடலாம். இந்த உலகாயுதத்துல நீ ஏமாறலாம், உன்னை இழிச்ச வேணாம் அவன் நினைப்பான், ஆனா இந்த உலகத்தையே நீ வெல்ல முடியும் அதனாலன்ற. இதுதான் அவருடைய கோட்பாடு. ஒரு சித்தர் தவம் பண்ணியிருந்தாரு, குளத்துல தேல் விழுந்துருது, டக்குனு தண்ணியில விழுந்து தத்தளிக்குது. உடனே என்ன பண்றாரு, அவர் போய் காப்பாத்துறதுக்கு எடுக்கிறாரு. அந்த தேலை புல்குன்னு போடுது கையில, மறுபடியும் போட்டு துடிக்கிறார், மறுபடியும் தண்ணியில விழுது, மறுபடியும் கை விட்டு எடுக்கிறார், மறுபடியும் போடுது நட்டுன்னு. அதுக்கு தெரியுமா அவன் காப்பாத்த வரான்னு? போட்டுனே இருக்குது, எடுக்கிறாரு, துடிக்கிறாரு, போடுறாரு, ஐயோ அப்படின்னு எடுக்கிறாரு. பக்கத்துல ஒருத்தவங்க அறிவு இருக்குதா அவனுக்கு? அதுதான் நீ தூக்கும் போது ஒண்ணு போடுது, அதையா நீ மறுபடியும் எடுக்க முயற்சிக்கிற அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, கொடிய நஞ்சு வச்சிருக்கிற தேலே அது குணத்தை மாத்திக்க மாட்டேங்குது, அதை காப்பாற்றணும்ன்ற அன்பு வச்சிருக்கிற ஏமானத்தை நான் மாத்திக்கிறதா அப்படின்னு. இந்த உலகாயுதம் வந்து நம்மள உலகாயுதத்தவர்கள் கெட்டு போற சூழ்நிலை கொண்ட அவர்களே மனசை மாற்றிக்கொள்ளாத போது இந்த உலகத்தை நம்ம அந்த நிலைக்கு கொண்டு வரணும்னு சன்மார்க்கியால எவ்வளவு திடமா இருக்கும். நல்லவனுக்கு ஏங்க மாறணும், கெட்டவனே அவ்வளவு உறுதியா இருக்கும்போது நல்லவன் நம்ம நல்ல கொள்கையை விட்டு பின்போகணும். இன்னைக்கு வடிவல் சொல்லுவான் பாருங்க ஒரு படத்துல, இந்த உலகம் என்னைக்கு திரும்புதோ அன்னைக்கு திரும்பிக்கிறேன்டா நான். என்ன இப்படி இருந்தா ஏமாத்துறீங்களா நீங்க? எல்லாரும் என்னைக்கு நல்லவனா வரீங்களோ அன்னைக்கு நான் மாறிக்கிறேன்டா, வாடா 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 பார்த்துக்கலாம் வாடா. அது மாதிரி உலகம் என்னைக்கும் திருந்தாது. நம்ம ஒருவரால நம்ம மாறதான் அது தூய்மை அடையுமே தவிர, இது என்னைக்கு திருந்தா அன்னைக்கு திருந்தா பிறவி ஒழிஞ்சிடும். சாமி அதுதான் உறுதியா சொல்றாரு, சாகாதவனே சன்மார்க்கி, தயவு ஒன்றே உன்னை அந்த நிலைக்கு உயர்த்தும். ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு இடம் நம்ம உடம்புல உண்டு. அந்த இடம் எதுனா புருவ மத்தி. அவ்வளவு ஒரு டீப்பா, அவ்வளவு ஒரு நுண்ணிய ஒரு ஹோல், அவ்வளவு ஒரு நுண்ணிய ஒரு ஹோல். அததான் நம்மளுக்கு உள்ள போய் நீ கவனின்ற சாமி. சித்தம்பலம் அதுதான் சிற்சபை. அதுக்குள்ள நீ உன்னுடைய கவனத்தை கொண்டு போய் செலுத்த ஆரம்பிச்சுன்னா அண்ட சராசர முழுக்க உனக்கு வெளிப்படும். இந்த பேப்பர் இருக்குது, இந்த பேப்பர்ல இருந்து இங்க ஒரு எறும்பு வருதுமா, இந்த இடத்துல ஒரு எறும்பு வருது, இந்த பக்கம் அது கடக்கணும், இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் இந்த பேப்பர் முனையில வந்து அந்த எறும்பு இப்படி கிராஸ் ஆகி வரணும்.
கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடும் அது. இந்த பக்கத்துல இருந்து அப்படியே நகர்ந்து வந்து அப்படியே பொறுமையா வந்து இந்த பக்கம் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும்னு வச்சுக்கலாம். இந்த பேப்பரை இன்னும் மடிச்சு இன்னும் சின்னதா மடிச்சு இங்க ஒரு ஓட்டை போட்டு இந்த பேப்பரை எப்படி கடந்துடலாம்? ஒரு செகண்ட் அப்படியே உள்ள புத்து அப்படியே வர வேண்டியதுதான். இந்த அண்ட சராசரம் முழுக்க நீ என்ன ராக்கெட் விட்டாலும் என்ன செயற்கைக்கோள் விட்டாலும் இது முழுக்க நீ கடந்து போய் வரணும்னா உன்னால முடியாது. ஒரே ஒரு துளை இருக்குது, அதுதான் புருவ மத்தி துளை. இது உள்ள நீ உன்னுடைய அந்த உயிரை நீ தரிசனம் பண்ணிட்டீன்னா இந்த பேப்பர்ல ஓட்டை போட்டு எப்படி எளிமையா அந்த எறும்பு தாண்டி வந்ததோ இந்த ஓட்டைக்குள்ள நீ போதுன்னா அண்ட சராசரம் முழுக்க தெரியும். சாமி அப்படிதான் பார்த்து சொன்னார். அண்டம் பல கோடிகள் உண்டு, பல கோடி அண்டங்கள் உண்டு. இன்னைக்கு சொல்றான் உலகம் வந்து பெருசு, எத்தனையோ அண்டங்கள் உண்டு. அதுல ஒரு சூரிய குடும்பம் தான் இதுன்னு இப்ப கண்டுபிடிச்சாங்க. நம்ம சாமிலாம் எப்பயோ சொல்லிட்டாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா இப்ப தேடுறாங்க ஏதாச்சும் வேற பிளானட்ல மனிதர்கள் வாழறாங்களா, வேற ஏதாச்சும் பிளானட்ல மனிதர்கள்லாம் வாழறாங்களா, அந்த மாதிரி வாழறதுக்கு சூழ்நிலை இருக்குதா அப்படின்னு இப்ப ஆராயிறாங்க. சாமி சொல்றாரு இருக்குது, பல பேர் இன்னும் பல அண்டங்கள்ல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது அனைத்தும் சேர்ந்துதான் அண்ட சராசரம்னு சாமி சொல்றார். அவர் எல்லா விதமான நிலையும் அடைஞ்சார். எல்லா விதமான நிலையும் இதே உடம்ப கொண்டு அடைஞ்சார், இதே தேகத்தை கொண்டு அடைஞ்சார். துக்கத்தை கண்டு யாரும் அஞ்சாதீங்கன்னு சொன்னார். ஒருத்தர் கவலைப்பட்டு உட்கார்ந்தீங்களா உங்களை பார்த்த சாமி சிரிப்பாருன்னு. யாருன்னா ஒருத்தர் கவலைப்பட்டு ஐயோ அப்பா போச்சேடா அப்படின்னு யாரேனும் ஒருவர் கவலைப்பட்டு நீங்க அமர்ந்தீர்கள் என்றால் உங்களை பார்த்து கடவுள் சிரிக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா துக்கத்திலிருந்து மீண்டு கொள்ள ஞானத்தை நம்மளுக்கே கொடுத்துருக்கிறாரா சாமி. அது எதுன்னு ஆராய்ச்சி சரிப்படுத்திக்காம உட்கார்ந்து கஷ்டப்படுறானே அப்படின்னு சாமி கஷ்டப்படுவார். எப்படி சொல்றாரு உதாரணம்னா, அப்பா பெரிய பணக்காரர், பெரிய 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 கோடீஸ்வரர் அப்பா. அவர்கிட்ட இல்லாததே கிடையாது, அவ்வளவு பெரிய பணக்காரு. பையன் வந்து தெருவில் போகும்போது ஒருத்தர்கிட்ட ஐயா யாருன்னா 5 காசு இருந்தா கொடுங்க, 5 ரூபா இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டா அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாவி எவ்வளவு கோடீஸ்வரர் நானு, என் புள்ள 5 ரூபாய்க்கு போய் கை நீட்டுறானே ஒருத்தங்கிட்டன்னு பார்க்கும்போது அப்பாவுக்கு எவ்வளவு துடிக்குமோ. துன்பத்திலே நம்ம துவளும் போது இறைவனுக்கு அப்படி துடிக்குமா. அட்டா பாவி உனக்கு எல்லா ஞானத்தையும் உனக்குள்ளே கொடுத்து நான் வச்சிருக்கிறேன், நீ போய் இப்படி துன்பத்தை கண்டு துவண்டு போய் கிடக்குறியே அப்படின்னு சொல்லி சாமி அவ்வளவு துன்பப்படுவாரா வள்ளல் பெருமான். அதை வந்து சொல்ற மாமாந்தீர் அப்படின்றார் உலகர். ஒரு கட்டத்துல சாமி ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா உலக கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு, வரமாட்டேன்றாரு. அப்ப வந்து சொல்றாரு மாமாந்தீர் உலகீர் அப்படின்றாரு சாமி. மாந்தம்னா தெரியும்ல, பெரியவங்க தெரியும். மாந்தம்னா குழந்தைக்கு பசியே எடுக்காது, பசிக்கும், பசிச்சாதுன்னு அழுவோம். சாப்பாடு கொடுத்தாலும் ஏத்துக்காது, பசி வேணும் இது வேணும்னு கேட்காது. அது பாட்டுன்னு பசி இல்லாம விளையாடிக்கிட்டே இருக்கும். ஆனா உடல் மெலிய ஆரம்பிச்சு, அது பேர் மாந்தம்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படியே சாமி இதுல மக்களுக்கு மாந்தன் மட்டும் சொல்ல மாமாந்தீர் உலகீர்னார். அருட்பசி இல்லாம சுற்றுறானுங்க. என்னைக்குன்னா ஒரு நாள் இந்த தேகம் அழிய போதுன்னு தெரிஞ்சுக்கிறான். அவ்வளவுதான், 5 வயசு 20 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு, முடிஞ்சு போச்சு. இப்படி திரும்பி லைஃப் பாருங்க. இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கும். பள்ளிக்கூடம் முடிச்சாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை குட்டி பெத்தாச்சு, வேலைக்கு ரிட்டையர் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், வயசு ஆயிடுச்சு. ஆனா இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கும், இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான் உலகம், முடிஞ்சு போச்சு, டக்குன்னு முடிஞ்சிடும். இன்னைக்கு பொழுது பொறுமையா போற மாதிரி இருக்கும். ஆனா டக்குன்னு இப்பதான் 2026 இது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு மாசம், ஜனவரி கம்ப்ளீட், நாளைக்கு பிப்ரவரி 1. இவ்வளவு வேகமா போகும் உலகம். காலம் அழிவதற்குள் இந்த உடம்பை கடை தேற்றி விடணும். அதுதான் சொல்றாரு, மறுபடியும் மனுஷ பிறவியே கிடைக்க நினைக்காதீங்க. இதை விட்டா போச்சு. நம்ம நினைச்சிருப்போம் ஒருவேளை இறந்தா அந்த சினிமால காமிப்பாங்க பாருங்க, அதெல்லாம் நியாயத்துக்கு காதுல பூ வைக்கல, பூ பண்டலே சுத்துறாங்க.
மருமகம் அப்படியே புள்ளத்தாச்சியா ஹாஸ்பிட்டல்ல ட்ரெயின்ல தள்ளி போவாங்க. இந்த பக்கம் மாமனாரை படுக்க வச்சு அப்படியே கிளைமேக்ஸ் அவர் இட்டுன்னு போவாங்க ஹாஸ்பிட்டல்ல. இந்த பக்கம் ஆபரேஷன் தியேட்டர்ல மருமகம் இட்டு போடுவாங்க, அந்த பக்கம் ஆபரேஷன் தியேட்டருக்கு மாமனார் போவார். இங்க லைட் எரியும். நம்ம சினிமா பார்க்கல, தமிழ் சினிமா. இங்க தாத்தாவுக்கு ஆபரேஷன் நடந்துட்டே இருக்கும், டக்குன்னு போச்சு, லைட் ஆஃப் பண்ணுவோம், முடிஞ்சு போச்சு. இங்க குழந்தை சத்தம் கேட்கும், தாத்தாவே வந்து பார்த்துட்டாங்க. பாவிகளா, இதோட முட்டாள்தனம் தான் இருக்கு. இந்த குழந்தை நான் அப்பா வயதுல 2 மாசம், அம்மா வயதுல 10 மாசம், ஏற்கனவே இந்த ஜீவன் உள்ள இருந்து ஒரு உடம்புல ஒரு உயிர் தனமா இருக்கும். தாத்தா இப்ப செத்தாரு, இவரு அப்படியே வந்து பறந்துருவார். அவ்வளவு சுலபமா பிறவி? சாமி அவ்வளவு சுலபமா போட்டுருவாரா பிறவி? கனவே காணாதீங்க, கனவே காணப்பட. சாமி அடிச்சு உடைக்கிறாரு. மறுபடியும் நீ உனக்கு பிறவி தர்றதே பெருங்கருணை சாமி, அதுல மனுஷ பிறவி தருவான உறுதி கிடையாது. 84 லட்சம் நான் ஆரம்பிக்கும்போது சொன்னாங்க, 84 லட்சம் சட்டை. இதே மாதிரி ஒரு பேப்பர்ல 84 லட்சம் பேரை எழுதுங்களேன். சுருட்டிக்குங்க. எறும்பு, பல்லி, தவளை, முதலை, மாடு, ஆடு, மலை, தாவரம், புல், பூண்டு, இப்படி 84 லட்சம் பேரையும் எழுதி ஒரு குடுவையில வச்சுங்க. 3 ஆப்ஷன். அப்படி குடுவையை குடுக்கிட்டு எடுத்தா டக்குன்னு மனுஷன் மாறணும். வருமா அந்த பேப்பர்? 84 லட்சங்க. அவ்வளவு பேப்பர் எழுதி சுருட்டி போட்டு 3 ஆப்ஷன் 3 வாட்டி குலுக்கி உங்க கையில காமிப்பேன். நீங்க முதல்ல எடுக்கும்போது உங்க அந்த பேப்பர்ல மனுஷன் வரும். வருமா? பேப்பர்ல நீ எழுதி உருட்டுற உருட்டுக்கே வரலையே, இங்க நம்ம உருட்டுற உருட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் மனுஷ பிறவி கிடைக்குமா? தான் அகந்தையில் இருப்பாங்க பதவியில. நான் என் பேச்சதான் நீ கேட்கணும், நான் தான் அப்படின்னு அந்த தான் அகந்தையில இருந்தான்னு வச்சுக்க, சாமி அப்படியே மலையா போடுவார். நின்னுங்கட தான்னு மரமா போடுவார். மனுஷன்னா 60 வயசு செத்துருவான். மலை என்ன பண்ணும்? காலம் காலம் காலமா நிக்கணும். மரம் என்ன பண்ணணும்? தாத்தா பார்த்த மரம் கூட இருக்குது, 7 தலைமுறை 8 தலைமுறை மரமா இருக்குது. நின்று தான்னு என்ன இருக்குது? தவம் பண்ண முடியுமா? சிவபூஜை பண்ண முடியுமா? ஜபம் பண்ண முடியுமா? அருப்பா பாடல் தான் கேட்குமா? எதுக்கு நிக்கணும் பிறவியா? என்ன தெரியும்? அதுக்கு என்ன தெரியும்? யூஸே கிடையாது. ஆராய்ந்து அறியக்கூடிய ஒரே பிறவி மனித பிறவி. இது மட்டும்தான் தெரியும். ஒருத்தர் பழம் சாப்பிட்டுருக்காரு, வாழைப்பழம் சாப்பிட்டுருக்காரு, அப்படி வச்சுட்டு அப்படி தண்ணி குடிக்கிறதுக்கு குரங்கு தூக்கிடுச்சு. இன்னைக்கு அவருக்கு சாப்பாடே கிடையாது, 2 பழம் சாப்பிட்டாதான் இன்னைக்கு. இப்படி திரும்பி பார்க்கறதுல குரங்கு தூக்கிட்டு, குரங்கு போய் புரிச்சு அதை சாப்பிட்டு இவருக்கு அப்படியே கடவுளே எனக்கு இந்த சாப்பாடே போச்சு. குரங்கு வந்து அங்க குடிச்சு அப்பா நம்மளுக்கு கிடைச்சிச்சுரா வாழைப்பழம் சாப்பிடுமே தவிர, அவருக்கு இன்னைக்கு என்ன பண்ணுவாரு? நம்ம எடுத்துன்னு வந்துட்டோமே, அவருக்கு இன்னைக்கு வீட்டுல சாப்பாடு இருக்குமா? அவர் என்ன கஷ்டப்படுவாரு? ஒருவேளை அவர் இன்னைக்கு விரதம் பண்ணுவோம், வச்சிருக்கதே 2 பழம் தானே, 1 அங்க வச்சுட்டு 1 எடுத்துட்டு வந்துருக்கலாமே அப்படின்னு குரங்கு யோசிக்கும். குரங்கு யோசனை உண்டா? எப்ப எனக்கு கிடைச்சா போதும் தூக்கி போயிடும். இன்னைக்கு பல பேர் பல குரங்கா இருக்கணும். அந்த யோசனை வந்தாதான் மனுஷன். அதுதான் 6வது அறிவே. இப்ப நம்ம போய் தூக்கின்னு வந்துட்டோம்னா, அட கடவுளே பாவம் மனுஷன், அவருக்கு 2 பழம் தூக்கின்னு வந்துட்டோமே, அவர் மதியத்துக்கு வச்சிருந்தாரா இல்லவோ, அது அவங்க பேர மூட்டை வீட்டுல எதனா குட்டி குட்டிங்க எதனா இருக்கோ, நம்ம தூக்கின்னு வந்துட்டோமே அப்படின்னு மனமா கொள்ளுச்சுன்னா அவன் மனிதன், அவன் தான் மனிதன். ஏன்னா அந்த 6வது அறிவே அதுதான். அது எதுக்காக, ஏன், எதற்காக அப்படின்னு ஆராயக்கூடிய ஒரே பிறவி மனுஷன் மட்டும். மற்ற நம்மளுக்கு கீழே இருக்கிறது அதுதான், இந்த கால் நடைவன அதுதான். குரங்கு தான் மனுஷனுக்கு கட்டுது. அதுக்கே அந்த வேலை செய்யலை. அதுக்கு இந்த மாதிரி அந்த சிந்தனை இது மட்டும்தான். அது பொருள் தூக்கின்னு வரணும், சாப்பிடணும் மட்டும்தான் தெரியுமே தவிர, அது எடுத்துட்டு வந்தா அவர் எவ்வளவு பாதிக்கப்படுவார்னு தெரியாது. அப்ப மனுஷனுக்கு எது உயர்ந்த ஒரு கருவினா அந்த 6வது அறிவு தான். அதை பயன்படுத்தி நீ இங்கேருந்து பறந்துருந்தார் வள்ளலார். அதை பயன்படுத்தி நீ இங்கேருந்து போயிருந்தார். அவர் சொல்கின்ற வழியை கடைபிடித்தோமானால் சுத்த தேகம் அடைந்து பிரணவ தேகம் அடைந்து ஒளி தேகம் பெறலாம், அழியாத ஒளி தேகம் பெறலாம். மரணத்தை எல்லாருமே ஏத்துக்கணும். நம்ம மரணத்தை நம்புற அளவுக்கு அவர் சொல்ற வார்த்தையை நம்பல. சாமி மரணமே உண்மை இல்லைன்ற இயற்கை எல்லாம் இயற்கை எழுதினார், எழுதி போஸ்டர் ஓட்டுறான் பாருங்க.
அதை பார்த்தா கீழ்ச்சிடுவார் வள்ளலார். இயற்கையே கிடையாதுன்றார் வள்ளலார். மரணம் இயற்கை கிடையாது. அப்படி ஆக்கி கொண்டான். அவனுடைய 6வது அறிவை பயன்படுத்தினால் அவன் மரணத்திலிருந்து தப்பி விடலாம். போய் ஆத்மலிங்கத்தை கண்டுபிடிச்சிக்கல மார்க்கண்டேயர். எது ஆத்மலிங்கம்? அதுல லிங்கத்தை காமிக்கிறோம், சூட்சமா சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆன்மலிங்கத்தை எவன் ஒருவன் பிடித்தானோ அவர் சொல்ற மாதிரி அதேதான் நுட்பம். சிற்சபையில் உள்ள இருக்கக்கூடிய ஜோதியை தரிசனம் பண்ணியா உன்னை எவன் தொட மாட்டான். அவன் தொடர அதுவே கிடையாது. நீ பிறவியை ஒழித்தாய். ஆத்மலிங்கத்தை குடிச்சுக்க. ஆன்மா எங்க இருக்குது? புருவ நடுக்குள்ள இருக்குது. உள்ள இருக்கிற இந்த மாணவன் சும்மா வச்சாரா வள்ளலாரு? சத்தியஞான சபை ஏன் கட்டுறாரு? சாமி 5 திருவருப்பா வரையிலும் நம்மள மாதிரிதான். சிவன் கோயிலுக்கு போவாரு, முருகர் கோயிலுக்கு போவாரு, சிவ பூஜை பண்ணுவாரு, திருவாசகம் படிப்பாரு. இறக்கத்தால என்னென்ன தெய்வங்களால என்ன முடியுமோ செய்துட்டு வந்தாரு. 6ஆம் திருமுறை மொத்தம் ஒரு உயர்ந்த பக்குவம் அந்த வேற லெவல்ல செய்தாரு. தான் அறிந்ததை எல்லாரும் அறியணும்னு சொல்லிட்டு தான் கட்டினாரு கடலூர் சத்திய ஞான சபை. அது நம்மளுக்குள்ள இருக்கிற மண்டைக்குள்ள இருக்கிற இந்த பூர்வ மத்திக்குள்ள இருக்கிற ஸ்தானம் தான் அங்க இருக்குது. எதனால இந்த கொடி கட்டியிருக்கிறார் சாமி? வெள்ளையும் மஞ்சளும் கொடி. ஏன் அப்படின்னா இந்த மத்தியில் இருக்கக்கூடிய நரம்பு வெள்ளை மஞ்சளாக இருக்கக்கூடிய நரம்பு, இந்த சுழுமுனை. இந்த காது வழியா ஒரு குச்சி விடுறோமா, இப்படி வந்துடும். மண்டைக்கு நடுவுல உச்சில இருந்து ஒரு குச்சி விடுறோம், உள்ள போயிடும். அது சென்டர் பாயிண்ட் எடுக்கலாம். அது நடு மையம் தான் இந்த இடம். இந்த இடத்துல அப்படியே விட்டீங்கன்னா அந்த சென்டர் காது வழியா ஒரு குச்சி இப்படி போவோம். அப்படியே ஒரு கற்பனை பண்ணிங்களேன். தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து இப்படி விட்டேன்னா அந்த குச்சி இந்த சென்டர் பாயிண்ட், இந்த புருவ மத்தி. இந்த இடத்துல நீ உற்று நோக்கும் பொழுது அந்த இடத்துல நுண்ணியமாக உள்ள 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 நீ போகும்போது சில சத்தங்கள்லாம் கேட்குன்ற சாமி. அப்பயும் அயர்ந்துடாத, இன்னும் போ. ஏன்னா அது பிரணவ தேகத்தோட நின்றாத. பிரணவத்துல அகார உகார மகாரம் நாதம் பிந்து அதை தாண்டி உள்ள போன்றார். நாதம்னா ஒளி, சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தையும் கடந்து உள்ளே போ, ஒளி தெரியும், அதையோட நின்றுடாத. இன்னும் நல்லா உள்ள போய் உன்னுடைய ஆன்மாவை முழுசாக பார். யார் ஒருவர் அப்படி பார்க்கிறானோ இந்த உடலானது அழியாத அப்படியே நின்றுடும். இறப்புக்கு சாத்தியமே கிடையாது, உடம்பாயிடும். ஏன்னா அப்படி அந்த அந்த ஆன்மாவை அவர் உற்று நோக்குகிறார். ஆனால் எல்லாருக்கும் உள் நாக்கு இருக்கும். இப்படி கண்ணாடியில பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் பார்த்துருக்கோம்ல, உள் நாக்கு இருக்கும். உள்ள ஒரு நாக்கு தொங்கும். அது இல்லாத யாரும் இருக்க மாட்டோம். மனுஷ பிறவியில் அது ரொம்ப ரொம்ப நுட்பமான இடம். அந்த உள் நாக்கு ஆணு தந்தீங்கன்னா உள்ள தொங்கும். அந்த உள் நாக்குக்கு பின்னாடி 2 துவாரம் இருக்கு, 2 ஓட்டை. பின்னாடி பின்பக்கம் 2 துவாரம். அது நமக்குலாம் எப்படி இருக்குன்னா சளியாலையும் கபத்தாலையும் அப்படியே முண்டை உருண்டு கட்டிக்கிட்டு அதை அந்த துவாரத்தை அடைத்திருக்கும். சாமி சொல்ற அந்த மூலிகைகள் எல்லாம் பயன்படுத்தி ஐயா என்ன ஒரு இது சொல்லுவாரு, பவுடர், கரிசலாங்கண்ணி. அந்த கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்து அதை நாக்கில் வச்சு உள்நாக்கில் தொடச்சி 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 எடுத்து வருமாம் பாருங்க. நான் முன்னாடி ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் செய்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தொடர்ந்து பண்ணேன். இன்னைக்கு கூட கபம் சேராது, தானா வெளியே வந்து. அந்த 2 ஆண்டு செய்தது இப்போ கூட தானா அது பாட்டு வெளியே வந்துடும். உள்ள அதுவா வச்சு அது தள்ளிட்டோம். அது எடுக்க 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 நீளம் நீளம் நீளமாக உள்ள சேர்ந்திருந்த மண்டையில் இருக்கிற இந்த சளி கிளி இந்த ஈலை கபம் மொத்தம் வெளியே வரும். அது வெளியே வந்து எடுத்த எடுத்த எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா அந்த துவாரம் நார்மலாகும். நீ தவம் செய்யும் பொழுது என்ன ஆகும், அந்த உஷ்ணத்தினாலே பரநாதம் பரவிந்து தலைக்கு மேலே ஏறி அது கரைந்து அந்த உள்நாக்கு வழியாக அந்த திரவமானது அந்த உள்நாக்கு 2 ஓட்ட வழியா இறங்கும். இறங்கி உடல் முழுக்க அது பரவிட்டுனா அமிர்தம் சாப்பிட்டான்றாங்க, பார்க்கடலை கடைந்து. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்ற இந்த நுட்பம்லாம் யாருமா சொல்லுவோம், அப்படியே கொடுக்குறாரு வள்ளலார். அந்த அமிர்தம் உடம்புல பாத்தீங்கன்னா சுத்த வேகமாக அப்படியே மாறிடும்டா. தக்க 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 தக்கன்னு மின்னுவ. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க சித்து பாருங்க. பொன்னார் மேனி அந்த பொன் போல திகழும். தக்க 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 தக்கன்னு மின்னுவாங்க, பொன் போல மாறிடும். அப்படி பொன்னார் மேனி ஆகும்போது ஒளி தேகம் அப்படியே மின்னும். சாமி முக்காடு போட்டுக்கிறாரையா, ஒளி
அவ்வளவு ஒரு டெம்பரேச்சர் அவர்கிட்ட. அப்படி திறந்த கண் பூசி விழுந்துருவான் எதிர்ல. ஒரே ஒரு தடவை கழட்டி கொடுத்தாச்சார். அதாவது சாமி சென்னையில இருந்து சிதம்பரம் போயிட்டு வடலூர் போயிட்டு சத்தியஞான சபைலாம் கட்டிட்டு இருந்தாரு. போகும்போது இந்த முதல் இரவுல தன்னுடைய மனைவிக்கு உட்கார்ந்து திருவாசகம் முற்றோதல் நடத்தினாரு. தெரியல எல்லாருக்கும். முதல் முற்றோதல் எங்க நடந்தது பாருங்க. சாமி முதல் இரவுல தன்னுடைய மனைவிக்கு எதிரில் ஓலைச்சுவடி எடுத்து இவர் ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு இவர் பாட, அந்த அம்மா பாட விளக்கேற்றி வச்சு நைட்டு முழுக்க திருவாசகம் முற்றோதல் 51 பதிகத்தை பாடி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு பாடத்தை முடிச்சுட்டு, இந்த மாதிரி நீ தினசரி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து திருவாசகம் பாடு, இதுவே உன்னை கடை தேற்றும் சொல்லிட்டு சாமி நைட்டோட வந்துட்டார். அப்படி வந்து வடலூர்ல வந்து சத்தியஞான சபை கட்டும் போது வந்து தகவல் வந்து, ஐயா துணைவியார் சித்தி அடைந்தார்கள், ஐயா அம்மா சித்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தகவல் போகுது. அப்ப மட்டும்தான் சாமி போட்டிருந்த முக்காடை கேட்டி இது அந்த அம்மா மேல போட்டு அனுப்புங்கண்ணா, இத அந்த அம்மா மேல போத்தி அனுப்புங்கண்ணா. எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம் சாமி. அப்படி அந்த அம்மாவுக்கும் இந்த நிலையை கொடுத்துருக்கிறார். இறந்தவர்களை எழுப்பியிருக்கிறார் சாமி. வந்து நிறைய அற்புதங்கள் செய்யறார். செத்தாரை எழுப்புவேன்னு சொன்னாரு. அவர் காட்டுகின்ற நெறியெல்லாம் செத்தவனை எழுப்பக்கூடிய, செத்தவனை எழுப்பிடலாம். புராணத்துல பார்த்து சஞ்சீவி மலையை தூக்கின்னு வருவார் ஆஞ்சநேயர். எடுத்து வந்து போட்டா அந்த மூலிகையுடைய வாசம் பட்டவனே எழுதுறாங்க இறந்தவங்க எல்லாம். புராணம் சொல்லுது, நம்புது. மகாபாரதத்திலே கதை இருக்குது. சாமி அடிச்சு நிரூபிக்கிறார் முடியும், இறந்தவனை எழுப்பலாம். ஒளி தேகம் கொண்டு வரலாம். அவனை எழுப்பி இந்த பிறவியை பயன்படுத்த வச்சு அவனை ஒளி தேகம் வரல கொண்டு போகலான்ற பல நுட்பங்களை வந்து வள்ளலார் வந்து நிறைய சொல்லியிருக்கிறார். ஆபத்துக்குள்ள இருந்து நம்மளுக்கு எப்ப என்னைக்கு ஆபத்து வரும்னு தெரியாது. அப்போ ஆபத்து நீங்கணும்னா அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணும். எந்த ஆபத்தும் ஒண்ணு நெருங்காது. அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது எப்ப நேரம் கிடைக்குதோ உட்காந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இப்படி நம்ம சொல்லிட்டே வரணும். வேற எதுவும் கூட தெரிஞ்சு வேணான்றார் சாமி. அவ்வளவு பெரிய 6 திருமறைகள் கொண்ட அவ்வளவு நூல்கள்ல நீங்க வேற எதுவும் கூட தெரிஞ்சுக்க வேணாம்ப்பா. ஏன்பா அந்த பாட்டெல்லாம் நீ கஷ்டப்பட்டு படிப்பறிவு இல்லையா, நீ கவலைப்படாத. எனக்கு இதெல்லாம் தெரியலையா, நீ கவலைப்படாத. வெறும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்ற மகா மந்திரத்தை நீ தொடர்ந்து உச்சரிக்கலாம். எந்த ஒரு இக்கட்டான ஆபத்துல இருந்து மேஜிக் மாதிரி ஒண்ணுது வழி செய்யலாம். எவ்வளவு பெரிய ஆபத்தெல்லாம் மீண்டு வந்துடும். ஒரு துயரமும் இல்லாமல் இந்த ஆன்மா வந்து அந்த பக்குவத்தை அடைஞ்சிடும். அப்படி தான் கண்ட ரகசியத்தை அந்த மெக்கானிக்கு கூட சொல்லி தரலையம்மா. ஆனா சாமி வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு எல்லாருக்கும் சொல்றார். தான் பார்த்த அந்த ஞானம், ஏமா நம்ம கண்ணை மூடி நீங்க அந்த நிலையை உள்ள என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லணும்னா நம்ம கண்ணை மூடின உடனே பல விதமான சிந்தனைகள் வரும். நம்ம அந்த நிலையை உள்ள நாருதுன்னு நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு எத்தனை காலங்கள் ஆகும். யாருன்னா தெரிஞ்சுக்க முடியுமா? நீயே பார்த்துக்கப்பா, கண்ணை மூடு, இந்த இடம் தான் அப்படின்னு சொன்னா யாருக்கு தெரியும்? கோடி பேர் முயற்சித்தாலும் யாருன்னா ஒத்துக்காவது அந்த வழி கிடைச்சா கூட போதும்னு கிடைக்குமா? எவ்வளவு கஷ்டம், அரிது இல்லையா? அது கடைசி கட்ட பாமரனுக்கும் தெரியணும், உள்ள என்ன இருக்குன்னு தெரியணும்னு செய்ததுதான் சத்தியஞான சபை வடலூர்ல உள்ள வச்சிருக்கிறாங்களே இந்த அமைப்பு. என்ன பண்ணாரு சுவாமி? தான் உள்ளுக்குள்ளே தியானித்து 50 வருஷமா தான் பெற்ற அந்த ஞானத்தை அப்படியே ஒரு கோவிலாக அமைக்கணும் அப்படின்னு சிதம்பரத்துக்கு போறாரு. நடராஜர் கோயில்ல எங்கேயுமே இல்லாத சிறப்பு உண்டு சிதம்பரத்துல. என்னன்னா அந்த இடத்துல உருவம் அருவம் அருவுருவம் 3 இருக்கிற ஒரே கோயிலா தான். சாமி உருவமா நடராஜரா நிற்பார், அருவுருவமா லிங்கம் இருக்கும், அருவமா ரகசியம்னு தரகிறாங்க சிதம்பரம் ரகசியம். இது 3 உண்டு. அந்த இடத்துலதான் அருட்பெரும் ஜோதி வைக்கணும்னு நினைச்சார் சாமி. ஏன்னா 4மே இருக்குமே. பூலோகம் மத்தி, உலகத்துடைய நடு மையம், பூலோக கைலாய சிதம்பரத்திலேயே இதை வைக்கணும்னு நினைக்கிறாரு. தீட்சிதர்கள் ஒத்துக்கல. அப்படியே சொல்றேன் நான், உண்மையை நான் மாறிக்கிறேன். சாமி கதறுகிறார். நடராஜர் கிட்ட மறுபடியும் விண்ணப்பிக்கிறார். சாமி
நடராஜரை பார்க்க முதல் 6 வயசுல இருந்து 13 வயது வரையிலும் முருகர் கோயிலே போனார். அப்பக்கோட்டை முருகர் கடைசியில் என்ன சார், நீ சிவன் ஆலயத்துக்கு போகணும்னு அமைச்சிட்டாரு. அப்பாவை போய் பாருன்னு அமைச்சிட்டாரு. 12 ஆண்டுல இருந்து 30 வயசு வரைக்கும் மெட்ராஸ்ல சிவன் கோயிலுக்கு போறார். திருவெற்றியூர் சிவன் கோயிலுக்கு 26 கிலோமீட்டர் நடந்து போய் சாமி பார்த்துட்டு நடந்து வருவார். சாமி பார்த்து நடந்து போய் 30 ஆண்டு வரும். 30 வயசுல கல்யாணம் ஆகுது. அதோட சாமி தில்லைக்கு வாழ் வருது உத்தரவு. அங்கிருந்து புறப்பட்டு சென்னை செய்த தவம் சாமி இங்க வாழ்ந்தது. நம்ம சென்னை நம்ம அவர் பாதம் பட்டு இப்படிதான் நடந்து போயிருக்கோம். சாமி போனாருங்க. இங்க இருந்து சிதம்பரம் போறாங்க. சிதம்பரத்துல போய் நடராஜரை பாக்குறாரு. பார்த்த உடனே நம்மள அரகர மகாதேவான்னு கையெடுத்துக்கு போடுவோம். அவரு என்ன கேட்டாரு, இங்க நீ ஆடுற நாட்டியத்தை எனக்குள்ள ஆடுனாரு. நீ இங்க பொது வெளியில ஆடி நிறுதியப்பா, இந்த நாட்டியத்தை எனக்குள்ள காட்டுன்னு கண் கலங்கினார். அப்படியே நடராஜர் அவருக்குள்ள அந்த ஒளியை காட்டினார். இதே ஒளியை நான் இங்க வைக்கணும்னு நினைச்சேன். சாமி கேட்கறாங்க, ஒத்துக்கல. மறுபடியும் சாமி கிட்ட என்ன பேக்குற, சாமி இங்க அருட்பெரும் ஜோதிய ஆலயம் வைக்கணும்னு நினைக்கிறேன், இவங்க வந்து ஒத்துக்கலையே சாமி, நான் என்ன பண்ணணும், விடு விடு நம்ம பாத்துக்கலாம். உத்தர ஞான சிதம்பரவை அப்படின்னாரு சாமி. உத்தர ஞானம்னா என்ன அர்த்தம்? உத்தரம்னா பின்னாடி வந்த சிதம்பரம். வடலூருக்கு உத்தர ஞான சிதம்பரம் நீ அங்க போய் வெயின்னு சொன்னாரு. அங்க வந்துட்டாங்க சாமி. வந்துட்டு அந்த இடத்துல ஆலயம் அங்க இருக்கிற பெரிய அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவர் வரலாறுலாம் தெரியும், பெருசா போயிருக்காரு. ஒரு பண்ணைக்காரங்களுடைய மனைவி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இவரை பார்த்த உடனே அவங்க நோயெல்லாம் தீர்ந்து போயிடும். அவரு அவ்வளவு பெரிய இடத்த எழுதி வச்சாங்க. சுற்று வட்டார மக்கள்லாம் சாமி வந்ததுனால என்னென்னோ அவங்களுக்கு அற்புதங்கள்லாம் நிகழ்ந்தது. உடனே அத்தனை பேரும் சாமிக்கு அந்த இடத்த கொடுக்குறாங்க. இறைவனுடைய கருணையினால அந்த இடம் அவங்களுக்கு அமையுது. சாமி வந்து அந்த இடத்துல வந்து சத்தியஞான சபை கட்டுறதுக்கு பிளான் போட்டார், பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஜினியரை கூப்பிட்டு காமிக்கிறார். இதெல்லாம் அப்படியே நடந்த கதை. 1800கள் இன்ஜினியரை கூப்பிட்டு காமிக்கிறார். இதை மாதிரி ஒரு ஆலயம் கட்டணும்னு சொன்னோடனே இன்ஜினியர் சொன்னான் 25,000 ஆகும். எப்போ 1800கள்ல 25,000ன்றது எவ்வளவு பெரிய பணம்னு பார்த்தேன். இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாமே சின்ன வயசுல 25,000 எவ்வளவு பெரிய பணம் ஐயா, இவ்வளவு பெரிய பணம். தம்படி காலனா 1 பைசா, 25,000ன்றது எவ்வளவு பெரிய தொகை. 1800கள் 25,000 கேட்டான் இன்ஜினியர். இவ்வளவு அமௌண்ட் ஆகும், அவ்வளவு பொருள் வாங்கினது, அவ்வளவு செலவாகணும். இவரே பாவம், இவரு என்ன பண்ணுவாரு, சரி வசூல் பண்ணு போனா ராமசாமி 20 காசு, குப்புசாமி 3/4. வசூல் பண்ண மொத்தத்தில் 15 ரூபா கூட வரல. 25,000 என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. சாமி சொன்னாங்க, ஒரு நபரை அடிச்சார். ஒரு வாளி முழுக்க இதெல்லாம் அப்படியே நடந்தது. வாளி முழுக்க தண்ணி கொண்டு வந்தார். பக்கெட் தண்ணி எடுத்துன்னு வந்தாங்க. ஒரு துணி, வெள்ளை துணி எடுத்துன்னு சொன்னார். அப்படி போட்டு அப்படி எடுத்தாரு, தங்கமா மாறி போச்சு. அப்படியே நடந்தது, தங்கமா மாறிடுச்சு பக்கெட்டு. அந்த பக்கெட்டுக்குள்ள இருக்கிற தண்ணி முழுக்க அப்படியே தங்கம். பக்கெட்டோட ஒரு அட்ரஸ் சொல்றார், மும்பைக்கு போ, இவரை சந்தி, இவர்கிட்ட இதை கொடு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாருன்ட்டு அங்க எடுத்துன்னு போனாங்க. போன உடனே அந்த பக்கெட்டை பார்த்துட்டு அவரே கரெக்டா 25,000 கொடுக்குறாரு. 25,000 பணத்தை வாங்கி வந்து சாமி இந்தாண்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே சாமி பதிவு பண்றார். 25,000 சிவ உபயம். 25,000 போட்டு இன்னும் அந்த லட்சம் பையில் இருக்குது. வடலூர்ல போனீங்கன்னா சிவ உபயம் 25,000 போக்குவை அப்படின்னு வச்சு சாமி. அப்படிலாம் நம்மளுக்காக செய்யணும்னு அவருக்கு என்னமா, அவருக்கு என்ன, இந்த ஜீவகாருண்யம். தான் பெற்றது அந்த கடைக்கோடி மனிதனும் அதை பெறணும். அவன் தானத்தால அவன் அறியறதுக்கு எவ்வளவுக்கு காலம் ஆகணும், எவ்வளவு காலம் ஆகணும். ஒருவேளை எந்த பிரிவில் பார்ப்பானோ, எந்த பிரிவில் பார்க்கணும், பார்க்கவே முடியாத போயிடுச்சுன்னா நாம் இருக்கும் போதே அதை செய்துடணும்னு சாமி சத்தியஞான சபையை கட்டி அதுக்குள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை மூலவராக எழுதியிருக்கிறார். எந்த ஒரு கருங்கல்லாலேயோ எந்த ஒரு விக்கிரகத்தாலேயோ ஆனதல்ல. நம்மளுடைய உருவ மத்திக்குள்ளே நம்மளுடைய ஆன்மா எப்படி இருக்குமோ அதுதான் அங்க காட்டக்கூடிய அந்த ஒளி. 7 திரைகள் நம்மளுக்கு அந்த ஒளி தெரியாமல் மறைத்து கொண்டிருக்கிறது. அதை திறந்து தீப தரிசனத்தை நம்மளுக்கு காட்டக்கூடிய நிகழ்வு தான் சத்திய ஞான இதுல
வள்ளல் பெருமான் வந்து அதை அத்தனைக்கும் ஒரு காரணம். எல்லாமே நம்ம மனுஷ உடம்புல அத்தனைக்கும் ஒரு காரணம். இது மனுஷ உடம்புல என்னென்ன அந்த நிலையை அடைஞ்சு எப்படி அந்த நிலையை போடணும்னு இது அனைத்தையும் சொல்லிட்டு வாழ்ந்த உலகிலேயே மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரை என் பொய் புகழ் என் சத்தியம் சொல்கின்றேன் அடிச்சு அடிச்சு கூப்பிடுறார். எல்லாருக்கும் இலக்காரமா போச்சு. வள்ளலார கேள்வி பண்றாங்க. ஏன் நம்ம சைவமே கேள்வி பண்ணுச்சு. நம்ம சிவனை கும்பிடுற நம்மள பல ஆதீனங்கள் அவருக்கு எதிர்ப்பு, பல ஆதீனங்கள் எதிர்ப்பு அவருக்கு. இவர் என்னடா கடவுள் ஒளிமயமானவர்னு சொல்லிடுறாரு. கோவிலுக்கு எல்லாம் கூட்டம் வராது போயிடுது. அப்புறம் முருகரை நம்ப மாட்டாங்க, விநாயகரை நம்ப மாட்டாங்க, சிவனை நம்ப மாட்டாங்க, அம்பாவை நம்ப மாட்டாங்க. நம்ம சைவமே திருமுறைகள்லாம் அழிஞ்சிடும். இவர் ஏதோ புது கான்செப்ட் பண்றாரு சொல்லிட்டு நம்ம சைவ பல ஆதீனங்களே எனக்கு எதிர்த்தார்கள். அதையும் தாண்டி சாமி விடாமுயற்சியாக செய்தார் இறைவனுடைய துணையினால. முதல் தரிசனம் காட்டுறாருங்க 1874 முதல் நாள். இதே மாதிரி நாளைக்கு தைப்பூசம், நாளை காலை தொடங்கி மறுநாள் காலையில வரலும் 6 காலமா சிவனுக்கு எப்படி 6 கால பூஜை ஒரு நாளைக்கு, அதே மாதிரி 6 காலமாக அதை ஒளியை காட்டுறாரு. முதல் ஆரம்பிக்கிறார். பல எதிர்ப்புகளை கடந்து செய்யறார். முதல் வைக்கிறாருமா ஜோதி தரிசனம். இன்னைக்கு காலையில ஏன் தைப்பூசத்தை தேர்ந்தெடுத்தாருன்னா, தைப்பூச தினத்தன்று அந்த சத்திய ஞான சபைக்கு நேரம் அப்படி சூரியன் உதயமாகும். இங்க உள்ள ஜோதி தெரியும், அப்படியே சந்திரன் அஸ்தமமாகும். 3 ஒரே நேர்கோட்டில் சூரிய கலை, சந்திரகலை, பிங்கலை என்று சொல்லக்கூடிய இது 3 ஒரே நேர்கோட்டில் வரும்போது உள்ள இருக்கக்கூடிய ஒளி தெரியும். நம்ம உயிரையும் நம்ம தரிசனம் பண்ணலாம், நம்ம உயிரை நம்ம பார்க்கலாம். இது 3 ஒரே சமநேர்கோட்டில் வரும்போது அப்படி சமநேர்கோட்டில் இந்த நாளில் வருது. அதனால்தான் தைப்பூசத்தை கொண்டாடுறாங்க. பேரொளி பிரகாச நாள் நாளைக்கு, கோடி சூரிய பிரகாசமா நாளைக்கு. அந்த நாளில் அவர் வந்து இந்த தரிசனத்தை காட்டுறதுக்கு காலத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. காலையில முதல் காலம் திறந்தார். சாமி கையால தீபாரதனை பண்ணி திறந்து வச்சார். எல்லாம் தரிசனம் பண்ணாங்க. என்னடா இது புதுசா தானா எரியுது, அது எப்படி எல்லாம் பாக்குறான், ஏதோ பண்றாரு அப்படின்னு போயிட்டான். 2வது காலம், 3வது காலம், 4வது காலம், 5வது காலம், இரவு வந்து 10 மணிக்கு 5வது காலம் காம. அதோட மறுநாள் காலையில ஒண்ணு, அதோட முடிஞ்சது. அதோட அடுத்த வருஷம் தான் முழுசா பார்க்கலாம். மறுபடியும் மாச போதத்துக்கு அரை இது மூடிதான். அப்படி மறுநாள் காலையில திறக்கிறதுக்காக அந்த 5வது காலம் பூர்த்தி ஆயிட்டு மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், சாமி இருக்கும்போது முதல் இதுல கூண் பிறவி கூண் ஒருத்தன் வள்ளலாருடைய வழி நடப்பவன் தான், தப்பானவன் கிடையாது. வள்ளலாருடைய நெறி பிரகாரம் வாழ்பவன் என்ன பண்ணா, போய் பட்டாசுகள் வெடிச்சிருந்தான். அதை கொண்டாடும் விதமா பட்டாசு வெடிச்சாங்க. ராக்கெட்டை பிடிச்சி கையிலே விட்டுருந்தான். பட்டுன்னு வெடிச்சது பாருங்க, கையிலே வெடிச்சிச்சு, அப்படியே விழுந்தான், முடிஞ்சு போச்சு கதை. ஏற்கனவே இவர் பண்றதுக்கு பல எதிர்ப்புகள், இவர் ஏன் பண்றன்னு திட்டுறாங்க. அவ்வளவு எதிர்ப்புகளை கடந்து சத்தியஞான சபை ஓபன் பண்ணி வெற்றிகரமாக 5 காலம் காமிச்சிட்டாரு. நாளைக்கு காலையில 6வது காலம் பண்ணணும். அதுக்கு இடையில ஒருத்தன் ராக்கெட் விடுறவன் இவருடைய அன்பனே இப்படி விழுந்துட்டான், இறந்து போட்டான். எல்லா கும்பலும் கூடி இவருக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சாமி உள்ள இருக்கிறாங்க, வந்து தகவல், சாமி இதே மாதிரி ஒரு பூனை ராக்கெட் விட்டு அப்படியே போயிட்டான் சாமி. அப்படியே எப்படி இருக்கும் அவருக்கு, நம்ம அந்த சூழ்நிலை எப்படி நினைச்சுக்கலாம். சாமி அப்படியே எழுந்து வந்தார். அத்தனையும் நடந்த கதை, எதுவும் நான் சும்மா சொல்லலை, அத்தனை உண்மையில நடந்தது. எழுந்து வந்தாங்க, பார்த்தா எல்லாம் வழி விட்டாங்க. இந்த பட்டுன்னு இருந்தான், அப்படியே ராக்கெட் விட்டு அப்படியே இறந்து போய் கிடந்தாரு. சாமி அப்படியே அவர் எதிரிலேயே அத்தனை பேர் மத்தியிலையும் அவங்க உடம்பை அப்படியே தடவினார் பாருங்க. தடவி அவனை உற்று நோக்கினார். தூங்கி எழுபவன் போல் எழுந்தான். எழுந்தது கூட அதிசயம் இல்லை, பிறவி கூணன் கூண் நிமிந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் பல பேர் அவர் நம்பினாங்க. 6வது காலம் அத்தனை பேர் உண்மையா வந்து பார்த்தாங்க. இவர் உண்மையிலே அருளாளர், இவர் அருள் பெற்ற அடியார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தாங்க. அதுக்கு அடுத்த நாளே சாமி 1874 தைப்பூச ஜோதியை காமிச்சார். சாமி வந்து புறப்படுகிறார். சித்தி வளாகம் போயிட்டார். போயிட்டு அங்க வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டார், உள்ளிருந்து தீபத்தை எடுத்துன்னு வர சொன்னார். எடுத்துன்னு வந்து முன்னாடி வச்சு திருவருட்பாலே
சாமி வந்து திருவழுப்பால நிறைய நுட்பங்கள் சொல்லியிருப்பார். நான் நிறைய சொல்லணும்னு நேரம் இருக்காரு. நிறைய நுட்பங்கள் மாணிக்க வாசகர் எப்படி திருவாசகத்துல பல பல நுட்பங்கள் சொல்லுவாரோ அப்படியே இவருக்கு ரொம்ப பிடிச்சது மாணிக்க வாசகர். ஏன்னா திருவருட்பால யாரை பத்தி அவர் புகழ்ந்தது கிடையாது. 10 பாட்டு இவருக்குன்னு ஒதுக்கிறார். மாணிக்க வாசகருக்காக 10 பாட்டு திருவருட்பால ஒதுக்கிறார். இவருடைய ஆத்ம குரு யாருன்னா மாணிக்க வாசகர் தான். திருவாசகத்து மேல அவ்வளவு உயிர். இவர் எழுதின பாடல்கள் பாருங்களேன், அப்படியே திருவாசகத்தை ஒத்தே வரும். திருவாசகத்தை படிச்சவங்களுக்கு தெரியும். திருவருட்பா வந்து அவ்வளவு எளிய தமிழ். அதுல வந்து பொடி வச்சே பேச மாட்டார். வள்ளலார் கருணையை வடிவானவர். அதுல வந்து நிறைய சூக்குமமே மறைச்சே சொல்ல மாட்டார். எல்லாத்தையும் ஓப்பனா கொடுப்பார். எளிய தமிழ் நடை. அவர் பாட்டுலாம் அற்புதமா இருக்கும். 6ஆம் திருமுறைலாம் நடேசமணி மாலையில அற்புதமா நடராஜருக்கு பாடினார். சிதம்பரத்தே ஆனந்த சித்தர் திரு நடந்தால் சிறிதறிந்தபடி இன்னும் முழுதும் அறிவேனே ஞானமணி பொது நடம் செய் திருவடி கண்டிடவே நடக்கின்றேன் அந்தோ நான் முன் நடந்த வழி அறியேன் புனம் என்னும் மாணவமாம் பாவி எதிர்படுமோ பிற்படுமோ முற்படுமோ விளங்கி ஒளிந்திடுமோ ஞானமணி பொது நடம் செய் திருவடி கண்டிடவே நடக்கின்றேன் அந்தோ நான் முன் நடந்த வழி அறியேன் பேய் கொண்டு போய் விடுமோ பிளத்திடை வீழ்ந்திடுமோ பேய் கொண்டு போய் விடுமோ பிளத்திடை வீழ்ந்திடுமோ நான் என்ன செய்வேன் நிறைவா. அவ்வளவு எளிமையான நடை. எல்லார் இதயத்தையும் வந்து ஊடுருவி செல்லும் அளவுக்கு அவருடைய பாடல் இருக்கும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தம தம்முறவு வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தம தம்முறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மதமான பேய்பிடியாதிருக்கவே வேண்டும். மறு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வள தலம்போங்கு கந்த வேலே. தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வள தலம்போங்கு கந்த வேலே. தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே. தமிழ் யாருமா எழுது? புலவு எளிமையான தமிழ். அத்தனையும் அறுப்பா. அதுல சொல்லாத ரகசியங்களே கிடையாது. எல்லாத்தையும் போட்டு சாமி அதுல அவ்வளவு நுட்பங்களையும் சாமி வந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆனந்தம் நம்மளுக்கு 3 ஆனந்தம் தான் நம்மளுக்கு தெரியும். சாமி 10 ஆனந்தம் சொல்றாரு. நம்மளுக்கு உடல் ஆனந்தம், மன ஆனந்தம், உலக ஆனந்தம். இது 3 தான் நம்மளுக்கு தெரியும். ஒண்ணு உடம்பால அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம், இன்னொன்னு மனசனால. உனக்கு 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டாச்சு அப்படியே ஒரு மனசால ஒரு ஆனந்தம் வந்துடும் இல்லையா? உலக ஆனந்தம் அப்படியே அருமையா இது. அந்த காரு அற்புதமா அந்த ஒரு ஒன்றலா திறந்துடும். என்ன மாதிரி இது அப்படி ஏத்துறா விட்டு போயிடுறோம். இது உலக ஆனந்தம். இந்த 3 ஆனந்தம் தான் நம்மளுக்கு தெரியும். இதுக்கே மதிமயங்கி அப்படியே விழுந்து புரண்டு கொண்டு இருக்கோம். இந்த 3 ஆனந்தம் 10 ஆனந்தம் நம்ம தெரியாத சாமி சொல்றார். 10 ஆனந்தங்கள் உண்டு. 3கே மிரளுகின்றீர் ஒரே நீர். நம்மளுக்கு வர வாசனை கடந்து பல வாசனைகள் உண்டு. நம் கேட்கக்கூடிய சத்தங்கள் அல்லாமல் பல சத்தங்கள் உண்டு. நம்ம கேட்காத இன்னும் எத்தனையோ சத்தங்கள் உண்டு. ஒரு ரோஜா பூ மலரும் பொழுது பூக்கள் பூக்கும் தருணம்
யாருன்னா பார்த்ததுண்டா? அப்படி அந்த பூ அப்படி திறக்கும் போது ஒரு புல்லட் டம்முன்னு ஒரு சத்தம் அடிச்சா எவ்வளவு வேகமா சவுண்ட் வருமோ அவ்வளவு சத்தமா ஒரு ஒரு ரோஜா பூ அப்படி மலரும் போது நம்மளுக்கு என்ன கேட்டுக்குதா? ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளுக்கு காது கேட்காது, ஒரு லிமிட்டு கீழே கேட்காது. ஒரு கெப்பாசிட்டி வச்சிருக்கான் சாமி. பஞ்சபூதங்களினால் செய்ததுதான் நம்மளுக்கு தெரியும் கண்ணுக்கு. பஞ்சபூதங்களால் ஆனப்பட்ட நாம் பஞ்சபூதங்களால என்ன இருக்குதோ அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். பஞ்சபூதங்களால் என்னென்ன இசைகள் உண்டோ அதுதான் நம்மளுக்கு தெரியும். பஞ்சபூதங்களை கடந்த நிலையெல்லாம் சாமி சொல்றார். இப்ப எந்த நிலையை அடைஞ்சிருக்கிறார்? இது எனக்கு மட்டும் அருட்பெருஞ்சாதி ஆண்டவர் தரவில்லை, ஒவ்வொருவருக்கும் தருவார். உங்களுக்கு தருவார், உங்களுக்கு தருவார், உங்களுக்கு தருவார், எனக்கு தருவார். நான் மட்டும் அவர் செல்ல பையல்ல, அனைவருக்கும் அவர் செல்லவர். அழுது அழுது கூப்பிட்டு சாமியை பார்த்தார். அப்படியே காட்சி பார்த்த உடனே அவரால் தாங்க முடியல, ஆனந்தமா அப்படியே பொங்குது, மயிர்காலெல்லாம் இனிக்குதான். ஆனந்தத்துல திளைக்கிறார். திளைச்சவர் மறுபடியும் அழுகுறார். முன்ன அழுதோட அதிகமா அழுகுறார். சாமியை கேட்கிறார், நான் தான் அவனுக்கு காட்சி கொடுத்துருந்தேன்ப்பா, முன்ன அழுதே நியாயம், இப்பயே அழுகுறேன். சாமி இந்த இன்பம் அவ்வளவு ஆனந்தமா இருக்கு, அதனால அவருடைய நான் பெற்ற மாதிரி எல்லாரும் பெற, அவங்களுக்கு நீ எப்ப பண்ண போறிய சாமின்னு அழுதார். யாருங்க பண்ணுவோம்? ஒரு ஒரு ஊனமுற்றவர், அதுக்கான ஊக்கத்தொகையை வந்து ஒரு கார்டு போட்டா கிடைக்கும் மாசம் மாசம்னு சொல்லிட்டு அவருக்கு கார்டு போட்டு கொடுத்தாரு. நடந்த கதை. அவர் எங்கேயோ போய் கேட்டு யார் கார்டுலயோ விழுந்து எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டார். அந்த கார்டு அவர் கையில இருக்குதுன்னா, இப்போ ரேஷன் கடைக்கு போறாருன்னா ஒரு 10 கிலோ அரிசினா அவருக்கு ஒரு 20 கிலோ அரிசி கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. எல்லாமே எதனாச்சும் ஊக்கத்தொகை மாசம் மாசம் கிடைக்கும். இதை மாதிரி அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னொரு ஊனமுற்றவர் இன்னொருத்தர் போய் அவர்கிட்ட கேட்கிறாரு, இது மாதிரி படிவம் வாங்கணுங்க, நீங்க ஏற்கனவே வாங்கிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், இது எப்படிங்க ஐயா, அது வழி சொன்னீங்கன்னா நான் அது மாதிரி போய் வாங்கிப்பேன்னா உண்மையிலே சொல்லணுமா இல்லையா? ஏன் நம்மளே அந்த நிலையில தான் இருக்கிறோம். பாவம் அவனுக்கும் அதே மாதிரி தானே, அவன் போய் அந்த நிலையை அடைய வேணாமா? அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு 10 கிலோ அரிசி கிடைச்சா நல்லா இருப்பானே, அவனுக்கு அந்த ஊக்கத்தொகை கிடைச்சா அவன் குடும்ப கொஞ்சம் முன்னேறி எங்க வேலைக்கு போய் கஷ்டப்பட முடியும் அப்படின்னு நினைச்சு அந்த இறக்கம் வரணுமா இல்லையா? வரணும் இல்லையா? நான் பேருந்தேன், நீ போய் வாங்கிலாம் போய் கொடுக்க வேணாம், நீ இழுத்துட்டு போயெல்லாம் சத்தம், ஏன்பா இவரு போய் பாரு, அங்க போ, வேலை முடிஞ்சிடும், போப்பா. எப்படி இருக்குது அது? அதுதானமா ஜீவகாருண்யம். அதுதான் சாமி எதிர்பார்க்கிறார். நீ போய் அவங்களை கூட்டிட்டு போய் இட்டுட்டு போய் சேர்த்து அவருக்கு வழி பண்ணலாம் இல்ல, உன்னால முடிஞ்சது ஒரு 2 வார்த்தை நல்லா பேசும் போதும் அந்த ஆன்மா அதுல குளிர்ந்துரும். ஏமா இவ்வளோ கட்டு காசு வச்சுட்டு இருந்தாங்க சார், இந்தாங்க 10,000, இந்தாங்க இந்தாங்க, அப்படி கொடுக்கறதா அந்த ஆன்மாவுக்கு சந்தோஷம். என்னால அவ்வளவு தர முடியலைங்க, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைங்க, நான் என்னால அன்னதானம் பண்ற அளவுக்கு வசதி இல்லைங்க, நான் எப்படி இன்னொருத்தருக்கு உதவுறது? 2 வார்த்தை நல்லா பேச அது போதும். எதிர் வரையா சரி, நல்லா இருக்கீங்களா, என் உடம்பு பார்த்துங்க, எப்படி இருக்கீங்க, ஏதோ ஒரு வார்த்தை அது அந்த ஆன்மாவுக்கு போதும். உன்னால முடிஞ்சது ஒரு நல்ல பேச்சு. ஏதோ உனக்கு பணம் வருதா, ஒரு 100 ரூபாய் வருதா, 1 ரூபாய், ஒரே 1 ரூபாய் போடு, யாருன்னா அதை வாங்கி போய் அவன் என்ன பண்ணுவான் அதை பத்தி உனக்கு தேவையில்லை. அவன் என்ன பண்ணின்னு போறான், நீ கொடுக்குற மனசு வரணும். சாமி அதை தான் வலியுறுத்துறார். ஜீவ காருண்யம் ஒன்று மட்டுமே இந்த நிலையை அடைய வைக்க முடியும். வேற என்ன பண்ணாலும் ஏங்க ஆளுக்கு தேங்காய் பழம் எடுத்துன்னு போயிட்டு சாமிக்கு உடச்சு நைவேத்தியம் பண்ண சாமி கொடுத்துருவாரா? எத்தனை தேங்காய் தான் பார்ப்பாரு அவரு, எத்தனை வாழைப்பழம் தான் பார்ப்பாரு. அவர் எதிர்பார்க்கறது அதையா? அது ஒண்டிதான் அந்த அன்பு தான். அன்பே சிவம் என்று அறிகிறார், அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார். திருமூலர் சொன்னார். திருமூலர் மட்டும்தான் இவர் கூட கைகோர்த்து வருவார். எல்லா சித்தர்லயே திருமூலருக்கும் வள்ளலாருக்கும் தொடர்பு. ஏன்னா இவர் காட்டுற நெறியும் அவர் காட்டுற நெறியும் ஒண்ணு. அவர் 3000 ஆண்டுகள் உட்கார்ந்து சொன்னதை இவர் உட்கார்ந்து 51 வயசுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு எழுதி கொடுத்து போயிட்டாரு. அவர் சொல்லாத பல நுட்பங்களை இவர் சொல்றாரு. இன்னும் டீட்டெயிலா அவ்வளவு எளிய நடையிலே, எளிய தமிழிலே, எளிமையான வகையிலே, அனைவருக்கும் புரிகின்ற வகையிலே வள்ளல் பெருமான் வந்து எல்லாருக்கும் எடுத்துரைத்து சென்றிருக்கிறார். அவர் திருவாசகத்தை மேன்மைப்படுத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? என்ன பண்ணுவாருன்னா, வள்ளலாறு மாணிக்க வாசகரும் நீங்க ஒன்னா பாருங்க, அருளாளர்கள்லாம் தன்னை தான் பெருமையானவன் நினைச்சிக்க மாட்டாங்க. என்னை பத்தி ஒரு ஆள் கேட்டாங்க, நான் என்ன படிச்சிருக்கேன், என்னோட இது என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, எனக்கு இது என்ன, அப்படியே அடிச்சு நம்மளை பார்த்து சொல்லி இருக்கோம். அது பின்னாடி போய் பார்த்தா 1000 இருக்கும். ஆனா நம்மளுக்கு எது சிறப்போ அதை மட்டும் நம்ம பற்றி சொல்லுவோம். ஆனா அவங்க கிட்ட கேளுங்களேன்,
அருணகிரிநாதர் சட கசட மூட மாட்டி அப்படின்னு அவரு திட்டிப்பார். பாட்டில் எழுதினார் திருப்புகழ் வரும். அரை நிமிஷம் நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க பழகாத, சட கசட மூட மட்டி அரைமடி தியானம் வைக்க பழகாதவன் நானு அப்படின்னு திட்டிப்பார். இன்னும் நம்ம ஆளுக்கு மாணிக்கவாசகர் இன்னும் ஞாயிறு கடையாய் கிடந்தார். 77 இடத்துல திருவாசகத்துல தன்னை நாயின் வரும், கடைப்பட்ட நாயன் வரணும். நம்மால் இன்னும் ஒரு படி போய் மேல போய் மலத்திலும் கிடந்த சிறு புழுவினும் சிறியன் அல்ல, மலத்துல நெறிய புழுவோட நான் சிறியவன். இவரும் தன்னை பல இடங்கள்ல நாயின்னு சொல்லுவார் திருவருப்பாளர். இவரும் சொல்லுவார் நாயினும் கடையேன் ஈனும் எலியன். ஏன் சொல்றாரு? சரி, நாய் ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா மாணிக்கவாசகர் லிஸ்ட் போட்டாரு. போட்டு பார்த்தா இருக்கிறதுலே ரொம்ப கடைப்பட்டது நாய். அதான் பிறவி. அவர் எடுத்துட்டார், நாய் தான் கடைசியில் எடுத்துட்டார். அப்போ மேன்மையா ஒண்ணு சொல்லணும், ரொம்ப சீப்பா ஒண்ணு சொல்லணும், மேன்மையா ஒண்ணு சொல்லணும். மேன்மையா சொல்ற பார்த்தா தாயை தூக்கி போட்டார். நாயிற் கடையாய் கிடைத்த அடியருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவன்னு அர்த்தம் மாணிக்கவாசகர். நாயை கடைசியா போட்டு நாயிற் கடைப்பட்ட நாயோட நான் கேவலமானவன்ட்டாரு. இப்ப தாயில் சிறந்த, தாய் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டாரு. தாயில் சிறந்த தயாவான தத்துவனே ஞாபகம் போறாரு. தாய் தான் மேன்மைன்னு சொல்லியாச்சு சாமியை. தாயில் சிறந்த, தாயை காட்டிலும் மேல ஒரு படிடா அப்படின்ட்டாரு. ஏன்னா இந்த உலகத்திலே உண்மையா அந்த ஒரு ஆன்மாவுக்கு ஒரு அன்பு செலுத்துனா அது தாய் மட்டும். அப்பா கூட கண்டிப்பார், சிலதெல்லாம் பார்ப்பாரு, சிலது எதிர்பார்ப்பாரு. தாய் ஒண்டிதான் அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு கடைசி வரைக்கும் அன்பு பாராட்டும் போல் அவள் தான் உண்மையிலே. அதனாலதான் எல்லாருமே தாயை போட்டினார்கள். ஆனால் தாயில் சிறந்த ஏன் சொன்னார்னா, அந்த அம்மா குழந்தைக்கு எது தேவையோ, என்ன பண்ணுமோ, எப்ப பசிக்குமோ எல்லாத்தையும் பார்த்து செய்வா. ஆனா செய்யும் போது என்ன நினைப்பாலாம், இந்த குழந்தை என்னைக்காவது வளர்ந்து என்னை காத்து பார்த்துக்க மாட்டாங்க. பெரியார் ஆகி, இன்ஸ்பெக்டர் ஆகி, வக்கீல் ஆகி, IAS ஆகி என்ன கவனிச்சு போனான்னு நினைக்குமா. ஆனா சாமி செய்யறது மட்டும்தான். நீ திருப்பி எனக்கு கற்பூரம் ஏற்றுவானா, தேங்காய் உடைப்பானா, அங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டான். தாயில் சிறந்த, தாயாவது ஒண்ணு எதிர்பார்ப்பா அந்த குழந்தைகிட்ட. அந்த கடவுள் எதையும் எதிர்பார்க்க மாட்டான். தாயில் சிறந்த தயாவான தத்துவம்னு நான் நினைச்சேன். நாயை என்ன சொன்னாங்க, தாயை கம்பேர் பண்ணாரு. இவரு நாயையும் ஈயையும் எடுக்கிறார். ஏன்டா இது? ஏன் சாமி நாயினும் கடையே ஈனும் எலியன்னா, நீங்க நாய்க்கு எதிர்ல ஜாங்கிரி, இந்த பக்கம் இட்லி தோசை என்ன வேணாலும் போடுங்களேன், போட்டு எது மேலதான் ஒரு எலும்பு துண்டு அப்படி போடுங்க. அது எதில் வாய் வைக்கணும்னா, இங்க இருக்கிற ஜாங்கிரிலாம் விட்டுரும், அந்த எலும்பு துண்டு தூக்கி போயிடும். இன்னுமே சொல்லலாம், மலத்தை போய் எடுத்துக்கோ வாய். இங்க எல்லாம் வரிசையா பலகாரம் இருக்குது, அங்க மலம் இருந்ததுன்னா அது நேரம் போய் என்ன பண்ணும், மலத்தை தான் வாய் வைக்கும், பலகாரத்தை வைக்காது. நீ நாயை எவ்வளவு குளிப்பாட்டி வச்சாலும் அது என்ன பண்ணும், அதில் சொல்றாங்க பெரியவா. ஈயை ஏன் எடுத்தாருன்னா, இங்க அதே மாதிரி பலகாரங்கள் இருந்தா இதெல்லாம் முக்காது, ஒண்ணுக்குமே உதவாத மலத்துல மொய்க்கும். நாயும் ஈயும் இவ்வளவு பலகாரங்கள் இருந்து பலகாரங்களை தொடாமல் அது போய் மலத்தை தொடுகிற மாதிரி இந்த உலகத்துல பேரின்பத்தை விட்டு இந்த உயிர்கள் சிற்றின்பத்திலே போகிறார்கள் என்றுதான் நாயினும் கடையேன் ஈயினும் வெளியேன்ன. நாயை காட்டிலும் நான் போய் உலக இன்பத்துல மோதுகிறேன். உன் பரம்பொருளுடைய உன்னுடைய அந்த ஜோதியை நான் பார்க்கறதுக்கு வெளியிலேயே இவ்வளவு பெரிய இன்பம் இருக்குது, சிற்றின்பத்தை நாடுகிறேன்னு நம்மள சொல்லாத, அவரை சொல்லிக்கிறார். பெரியவங்க அவங்களதான் சொல்லிப்பாங்க. அப்படி திருவருட்பிரகாச வள்ளலார் அருட்பெரும் ஜோதி அகவலையும் எழுதி திருவருட்பா 6 திருமுறைகளையும் பூர்த்தி செய்து நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்கார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த அருட்பா எப்பயாச்சும் வாங்கியாவது வைங்கம்மா. நீங்க வீட்டுல வாங்கி வச்சாலே போதும், நீங்க படிக்கணும்னு கூட இல்லை. நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அருட்பா புத்தகத்தை, உங்க பசங்க அப்பா வாங்கி வச்சாருன்னு போயிடும். உங்க பேரங்க எப்பனாவது ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஏற கட்டும் போது டக்குன்னு திருப்பி பார்த்தான்னு வச்சுக்கலாம், எங்க தாத்தா படிச்சுக்கிறாரு போல, நம்ம படிச்சிருக்க மாட்டோம் வாங்கி. எங்க தாத்தா காலத்து புக்குன்னு எங்க அம்மா சொல்லுச்சு, எங்க தாத்தா படிச்சாரு போல, அப்படின்னா தான் படிச்சிருப்பாரு தாத்தான்னு. எதனா 2 வார்த்தை திறந்து பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அதுல அவனுக்கு நுட்பம் கிடைச்சதுன்னா அவன் முன்னேறிடும். இப்போ நம்ம புத்தகம் வாங்கி வைக்கதான், நம்ம படிக்கிறோமோ இல்லையோ வாங்கி வச்சுன்னா நீங்க படிச்சீங்கன்னா உங்க பேரமார்கள் சொல்லுவாங்க, அப்பா படிச்சிருக்கிறாரு, தாத்தா படிச்சிருக்கிறாரு போல. அப்படி நம்ம தாத்தா வாங்கி வச்சுக்கணும்னா இந்த புத்தகத்துல ஏதோ இருந்து இருக்கணும். அது என்ன படிச்சு அவர் இந்த நிலையை அடைஞ்சாரு, அவர் எப்படி போனாருன்னு நம்மளுக்கு தான் தெரியும். அதனால திருவருட்பாலாம் வீட்டுல இருக்கணும்மா. திருவருட்பா, திருவாசகம், திருப்புகழ், இது 3 எப்படி இருந்தாலும் வீட்டுல இருக்கணும். திருப்புகழ் ஏன் சொல்றேன்னா,
அது அதுலயும் திருவருட்பா, திருப்புகழ், திருவாசகத்துல மீதி எல்லா பாடல் எடுத்தீங்கன்னா அது வர்ணிக்கிற மாதிரியே போயிடும். இது மூணும் தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருப்பாங்க, தன்னுடைய அனுபவத்தை. அப்படிப்பட்ட இந்த திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருளி செய்த இந்த திருவருட்பாவை முழுவதும் நம்மளுக்கு தெரியலாம் கூட இந்த அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தையாவது நம்ம தினசரி ஒரு நாளைக்கு சாமி 1 மணி நேரம் சொல்கிறார். 1 மணி நேரம் முடியலனா கூட அவங்க நேரம் கருதி எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதுவே நம்மளுக்கு ஆபத்துகள் இருந்து காப்பாற்றும். அவர் சாமி என்ன சொல்ற, இடது பக்கம் தலை வச்சு படுக்கணும்னு சொல்லுவார். எப்போ படுத்தாலும் அப்படி மல்லாக்கா படுக்கக்கூடாது, வலது பக்கமாக படுக்குவானா இடது பக்கமாக திரும்பி படுக்கணும்னு சொல்லுவார். ஏன்னா உடம்பு குளிர்ச்சி மயமாகும், உஷ்ணமாக இருக்காது, எழுந்துக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எழுந்துப்பேன். பல நுட்பங்கள் சொல்கிறேன். 3 வேளை தாம்பூலம் போட சொல்லுவார் சாமி. கூட பச்சை கற்பூரம் வச்சு 5 விதமான வாசனைகளோடு நீ அதை செய்யுவார். 5 விதமான மூலிகைகள் சொல்லியிருக்கிறாரு. தண்ணியில் தாமிரம், இரும்பு, வெள்ளி, தங்கம் எல்லாத்தையும் போட்டு வச்சு அந்த தண்ணி குடிக்குவாரு. இயற்கையாகவே உனக்கு அந்த இரும்பு சத்து, தாமிர சத்து எல்லாம் சேர்ந்துடும். பல நுட்பங்கள் எல்லாம் எங்கேயுமே இல்லை, அவர் அவ்வளோ சொல்லியிருக்கிறார். அடுத்த முறை வாய்ப்பு இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம சொல்கிறேன். எல்லாம் அல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இன்னைக்கு அத்தனை பேரையும் அந்த நெறி கொடுக்க சொல்லி இன்னைக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரிலே நம்ம இந்த நிலையை செய்திருக்கோம். அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா ஒரு 5 வருஷம் மேல 8 வருஷமா ஐயா எனக்கு ரொம்ப தொடர்பு. எங்க உறவினர் தான், செம்பாக்கம் அடியன் செம்பாக்கம் அடியனை கூப்பிட்டு உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐயா அவர்களுக்கும் இந்த சத்திய சன்மார்க்கத்துக்கும் மறவாமல் என்னுடைய அன்பு என்னைக்கும் இருக்கணும்னு தெரிவித்துக் கொண்டு, அன்பர்கள் அனைவரும் இதை கடைபிடித்து வள்ளலாருடைய பெருமையை உலகத்துக்கு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வள்ளுவர் பெருந்தர் சொன்னார், ஈன்றபோதும் பெருதுக்கும் சான்றோர் என கேட்டதாய். இப்போ குழந்தை பிறந்ததுன்னா பெருமூச்சுட்டு அப்பாடான்னு சந்தோஷப்படுவாங்க. அந்த ஒரு பிள்ளை வளர்ந்து ஒரு சான்றோர் கூட்டத்தில் இருந்ததுன்னா அதை விட சந்தோஷம், மேலான சந்தோஷம் எதுவும் இல்லை. அவங்க தாய் அப்படி பெற்றிருக்கிறார்கள். இப்பிறை தப்பினால் எப்பிறை வாய்க்குமோ, எவ்விரை கொண்டிருக்கிறோ, கவிமானம் சண்டாளரை கணக்கரை துரு. எந்தெந்த மாமிசத்தை புசித்தாலும் அப்பிறை எடுத்துதான் ஆகணும். ஈன்ற பொழுதும் பெருது வைக்கும் சொல்றேன், ஈன்ற பொழுதும் பெருது வைக்கும் சான்றோன் என கேட்டதாய். அந்த மாதிரி அவங்க தாயார் அந்த பிறகு அந்த நிலை அடைஞ்சிருக்கிறாங்க. 7 கடல் மணலை எண்ணி விடலாம், இந்த பிறவி எண்ண முடியாதுன்ற. நம்ம எத்தனையோ பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவடி சாராதார். எத்தனையோ பிறவி எடுத்து வந்துடும், மேலான பிறவியை எடுத்து வந்து இந்த பிறவியை நல்ல நிலைக்கு போகிறதுக்கு நம்ம பாடுபடணும். இறைவன் சராசரியாக தினந்தோறும் அவரை நினைக்கணும். அடுத்தபடியாக நாளைக்கு ஜோதி தரிசனம் 12 மணிக்கு நடைபெறுவது. பொதுமக்கள் எல்லாரும், அன்பர்கள் எல்லாரும் வந்து தரிசனம் செய்ய முடியாது அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாயின் சொன்னார், ஊரிலே திரியும் நாய் உற்ற சுடுகாட்டில் போய் தீயிலே வந்த எலும்பை திறமுடைய கவி வாழ்வழிக்கு ஒன்றாக கழிக்க நாவிலும் பயிரும் நன்றாக பூர்த்தி கருதரம் ராணுவருக்கு சந்தோஷம் கொள்வதோடு இவ்வுலகில் வாழும் மாந்தர் மயக்குவது. நாய் உட்கார்ந்து அவங்க எந்த நாய் வராது கடிக்குவான். அந்த கட்டிங்க சொன்னா அது எறும்பு தசையில குடிச்சு ரத்தம் வருமா, எறும்பு தான் ரத்தம் வருது, சந்தோஷப்படுமா. அதுபோல மனிதர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. சித்தருடைய பாட்டுகள் அற்பெருஞ்சோதி, அற்பெருஞ்சோதி, ஐப்பெருங்கருடைய அற்பெருஞ்சோதி. நண்பர் வள்ளலார் பற்றிய வள்ளலார் வாக்கும் வாழ்கின்ற நெறியில சிறப்பாக போனதற்கு மக்கள் சார்பாக சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.